ஹலோ செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீக்ரெட் சிஐடி மாமாஸோட செகண்ட் பார்ட் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் அப்படியே ஆரம்பம் இதுவும் தேடிட்டு இருக்கா. அவன் பின்னாடி சத்தம் கேட்டு அப்படியே ஒரு ஃபைலோட டக்குன்னு திரும்பினவனும் அங்கே நின்னவளை பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடான். அவ்வளோ ஃபராவே தான். நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபராவோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. நீதானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு தேடி ஃபைலை எடுத்து கையில் எடுத்துகிட்டு சரிவா போகலாம் அப்படின்னு அந்த ரூம்லேருந்து அவளை வெளியில் கொண்டாரு பார்க்க. அப்போ இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், டார்கெட் உள்ளதாக இருக்குது அப்படின்னு பேச ஒன்று கேட்குது. ஸோ அப்படியே ஃபராவை நெஞ்சோட ஆனாச்சு. ஆரம் அப்படியே ஒரு கபோர்டுக்கு பின்னாடி வழியே அப்படின்னு ஏதோ பேச வரா. அப்படின்னு அவன் வாயை பற்றி அப்படியே 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. அவ்வளோ என்ன அப்படின்னு சத்தம் இல்லாமல் கேட்க அடிக்கிற ஆரம். ஸோ அப்படியே அமைதியாக இருக்கா. அப்படியே 2 பேர்த்தோட நெருக்கம். அவன் அப்படியே கீழே உட்காந்துட்டு அங்கே அவனுங்க இருக்கானுங்களான்னு எக்கி பார்த்துட்ருக்க. அப்படியே ஆரமோட செஸ்ட் ஃபராவோட ஃபேஸ் கிட்ட அவளுக்கும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்குது. அப்போ சடனாக தேடிட்டு போனவனுங்க டக்குன்னு இந்த பக்கம் ஓடி வரானுங்க. அந்த சத்தம் கிட்ட அப்படியே ஆரம் டக்குன்னு உட்கார. ஆரம் இவ்வளோ நேரம் எக்கி நின்றுட்டு இருக்கும்போது அவன் செஸ்ட்டு கிட்ட ஃபராவோட ஃபேஸ் இருந்திருக்கும். அவன் டக்குன்னு இப்படி குனிஞ்சு உட்காரும் போது அவனோட ஃபேஸும் அவளோட ஃபேஸும் ஒன்றா கிட்ட லிப் ரெண்டும் அப்படியே ஒரு சில இடைவெளியில் இருக்குது. அப்படியே 2 பேர் வாயசிச்சாலே ஒட்டுற மாதிரி. ஃபராவோ அப்படியே கண்ணை முழிச்சு பேன்னு ஆரம்ப பார்க்க ஆரமோட பார்வை அவள் லிப் மேலே இருக்குது. என்ன நினச்சானோ அவள் எழுத்த ஒரு ஸ்ட்ராங்கான கிஸ், நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற கிஸ், அப்படி அழுத்தமான ஆழமான ஒரு கிஸ் கொடுக்க ஃபரா ஒரு நிமிஷம் என்ன நடக்குது அப்படின்னு அப்படியே சகலமாக மறந்துருக்க. வெளியில் நூறாவோட சவுண்ட் கேட்குது. ஃபரா எங்கே தான் இவன் போய் தொலைஞ்சா அப்படின்னு. உங்கள் அக்கா கறிக்கு கழுகுக்கு மூக்கில் வேர்த்த மாதிரி வேர்த்துரும் போல், நீ எங்கே இருந்தாலும் அப்படின்னு ஆரம்பம் வந்துட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணி அப்படியே சொல்ல. ஃபராவுக்கோ ஒரு மாதிரி இருக்குது. அவன் எந்த பதிலும் சொல்லலை. டக்குன்னு எழுந்திருக்கா. தலையை அடிச்சிக்கூடாதுன்னு அப்படியே கை வைக்கிறாரு. அவ்வளோ வந்துட்டு தேங்க்ஸ் அப்படிங்க. எதுக்கு கிஸ் பண்ணதுக்கா அப்படின்னு கேட்க. நீங்கள் ரொம்ப மோசம், என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? ஏன் இப்படிலாம் பேசக்கூடாதா? ஒரு ப்ரொஃபஸர் பேசுகிற பேச்சா இது? ப்ரொஃபஸர்னா இதெல்லாம் பேசக்கூடாதா அப்படின்னு கிட்ட நெருங்க. அப்படி இல்லை, வேறு எப்படி அப்படின்னு கிட்ட வரான். அப்படியே அவள் செவத்தில் சாஞ்சு நிற்கிறா. அதுக்கு மேலே போக வழி இல்லை. அவளுக்கும் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. அங்கே வேற நூறாக கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ கதவை காலாலே அப்படியே லாக் பண்ணுறாரு ஆரம். அப்படியே வராவோ என்ன பண்ணுறீங்க? விட்டதை தொடரணும் அப்படிங்க. என்ன அப்படின்னு கேட்கறதுக்குள்ளேயே அவள் லிப்பில் மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரால் அவளை விட முடியல. அப்படி அழுத்தமாக மறுபடியும் கிஸ் பண்ணிகிட்ருக்க. ரொம்ப நேரம் அந்த கிஸ் தொடருது. ஃபராவோ அப்படியே மறந்து கிஸ்ல இருக்கா. ஸோ நூறா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. இவ வேற அடிட்டு ஆரம் நகரத்துக்குள்ளேயே ஃபரா டக்குன்னு தள்ளிவிட்டு என் அக்கா தேடுறா, நான் கிளம்புறேன் அப்படிங்க. பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி கையப்பிடிக்கிறாரு. அவ்வளோ என்ன எப்போவும் நான் என் அக்கா தங்கச்சியோட தான் போவேன். இதில் என்ன இருக்குது? என்ன யாரும் கடத்த போகிறீங்க? ஒன்றும் யாரும் கடத்த மாட்டாங்க, கடத்தவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. ஸோ பார்த்துன்னு சொன்னால் பார்த்துருக்குன்னு சொல்லுவோம். அதை விட்டுட்டு இப்படி கேதிக்கக்கூடாது அப்படின்னு மண்டையிலே ஒரு கொட்டை போட அப்படின்ட்டு அவள் தலையை தைக்க. போய் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிதா அப்படிங்கிற. சரி இந்த லூஸ் மாதிரி ஆடிக்கிட்டு ஆனால் ஒன்றா கேண்டீனுக்கு வரக்கூடாது, கிளாஸ் ரூமில் இருக்கணும், என் கண் பார்வையில் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு மண்டையாட்டா. ஐ எம் வாட்சிங் அப்படிங்க. இதுதான் என் அக்காவும் பண்ணான். என்னமோ பெரிய இவராட்டம் உனக்கு பிடிச்சதை பண்ணேன் அப்படி இப்படின்ட்டு இப்போ இவரும் இப்படியே அடிக்கிறாரு அப்படின்னு ஃபராவுக்கு கண்ணில் டியர்ஸே வர. சரி அப்படின்னு பிடிச்சி இழுத்து கண்ணை தொடச்சி விட்டுட்டு திரும்ப எழுப்பிக்கிட்டு நெருங்க. போங்க அப்படின்னு தள்ளுறா. சரிடி ரொம்ப பண்ணாத அப்படின்ட்டு அவரோ சரி புச்சு குட்டில அப்படின்னு கிளம்பலாம் அப்படின்னு கிஸ் பண்ண அப்படின்னு அவள் சினிங்கிட்டேக்க. சரிடி நான் இனிமேல் அடிக்கலை, ஆனால் நீயும் ஜாக்கிரதையாக இருக்கணும் புரியுதா அப்படி. என்னமோ தெரியல அவளுக்கு ஏதோ ஆயிரமுங்கிற பயம் பதட்டம் எல்லாமே அந்த மனுஷனை அவரை தாண்டி இதெல்லாம் செய்ய வைக்குது. அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது, என்ன கடத்திட்டு போய் அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் போகிறா. பட் அவளோட ஃபோட்டோ தான் வந்திருக்கும். ஸோ அதை தான் பார்த்துருப்பாங்க. இங்கே ஜிமினும் அதே தான் பார்த்துட்டு அப்படியே கைராவை கிஸ் பண்ணியிருப்பான். கைராவோ ஒரு வழியாக கிஸ்ஸை பிரேக் பண்ணி என்ன பண்ணுற நீ அப்படிங்க. பார்த்ததில்ல கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே திப்பை தொடக்க. உன்ன நீ ஃபோனை காட்ட, என் சிஸ்டரோட ஃபோட்டோ வந்த மாதிரி இருந்தது, காட்டு அப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ண. இந்தா பார்த்துக்கோ அப்படின்னு ஃபோனை கையில் கொடுக்க. அவனும் கேலரிலாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஒன்றுமே இல்லை. இல்லையே இப்போ வந்த மாதிரி இருந்தது, நான் பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் அந்த மூஞ்சுகளையே பார்த்துட்டுக்கனால அதுதான் உனக்கு தோணும்.
அதெல்லாம் இல்லை இல்லையா அப்படின்னு அவள் ரொம்ப யோசிக்காத அப்படின்னு அவள் கன்னத்தில் அப்படியே லிப்ஸ் உரசுற மாதிரி அப்படியே ஜிமின் பேச, நீ என்ன ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, என்கிட்ட தள்ளியே இரு. எவ்வளோ தள்ளி இருக்குவா அப்படின்னு இன்னும் நெருங்கி நிற்க, போடா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அவளோட அப்படின்னு கைரா அவளும் சிரிச்சிட்டே ஓட, அவனும் சிரிச்சிட்டு அடுத்த நிமிஷம் இந்த கையில் வச்சிருந்த ஃபோனை உள்ளே வச்சுட்டு இன்னொரு ஃபோனை எடுக்கிறான். ஆக்சுவலி அவன்கிட்ட 2 ஃபோனு, ஒன்று தான் அவள் கவனிச்சிருப்பா. இன்னொரு ஃபோனில் தான் அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். ஜூம் பண்ணி பார்த்தா அது ஃபரா தான். ஓ மை காட் அப்படின்ட்டு இது நடக்கக்கூடாதுன்னு தான் அப்படியே வந்துட்டு எல்லோரும் பேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மெசேஜாக போட்டுட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு நூறாவும் வந்துட்டு ஃபராவை தேடிட்டு அப்படியே சின்ன பக்கம் வந்தவ அவள் கையில் வந்துட்டு அவரோட பர்ஸ் கிடச்சிருக்கும், ஐடி கார்டு கிடச்சிருக்கும். அதை தான் பார்த்துருப்பா. பட் அது என்ன இதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டா. ஐடின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு என்னம்மா அதில் ஸ்டார்லாம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கொலாப்ஸ் ஆகுறா. ஸோ வந்துட்டு ஜின்னுக்கிட்ட அதை கொடுங்க நான் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு கேட்க அவரோ, இது என்ன ஐடி கார்டு இதில் என்னம்மா இருக்குது அப்படின்ட்டு எப்படி ஜிமின் வந்துட்டு ஃபோனை மாற்றி காட்டினா அதே மாதிரி அவரோ உள்ளே வச்ச ஐடி எடுக்கிற மாதிரி அவர் கேண்டீன் வந்துட்டு இது பண்ணுறாரு, ரன் பண்ணார்ல, அதுக்கான ஐடி வச்சுருப்பார். ஸோ அதை எடுத்து நீட்ட அப்படியே பார்க்குறா, அவரையும் பார்க்குறா. என்ன ஃபோட்டோ என்ன ஆதார் கார்டில் அகதி மாதிரி இருக்கும், அதே மாதிரி இதுலேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க, இல்லை இப்படி இருந்த மாதிரி இல்லையே இந்த மூஞ்சி இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. நக்கலா இல்லையே அப்படின்னு அப்படி பார்க்குறாரு. இல்லை நான் பார்க்கும்போது அது வேறு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கொஞ்சம் நெருங்குறாரு. அது அப்படின்னு அவள் திணற, சொல்லு அப்படின்ட்டு அவள் காதோரம் அப்படியே முடிய வந்து ஒதுக்கி விடுறாரு. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இருந்தாலும் அவள் ப்ரொஃபஸர் இல்லையா, தானே வந்துட்டு இப்படி வந்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு நகரப்போக்க அவரோ அவள் மைண்டை மாற்றணுங்கிறதுக்காக தானே அப்படிலாம் பண்ணுறாரு. ஸோ அந்த மனுஷன் விடாமல், முடியாது, நீ தானே சொன்ன என்னை பற்றி தெரியும்னு, என்னை பார்த்துருக்கேன்னு, எங்கே எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்தளவுக்கு மேடம் என்ன டீப்பாக வாட்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஐப்ரோஸை லிஃப்ட் பண்ணி அவர் அப்படியே கேட்க, அது அப்படி இல்லை அப்படின்னு அவள் ஏதோ சொல்லி திணறா. அவர் அப்படியே அவள் மேலே ஒத்துப்பார். இந்த ஃபோட்டோ தானே இந்த ஃபோட்டோ தானே இந்த ஃபேஸ் தானே இந்த ஃபோட்டோ அப்படின்னு போட்டு குழப்பிக்கிட்டு அப்படியே அவள் கிட்ட நெருங்குறாரு. அவளோ ஃபோட்டோவையும் அவர் மூஞ்சியும் மாறி மாறி பார்க்குறா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த ஃபோட்டோ மாதிரி இல்லையேன்னு யோசிச்சுட்டே இருக்கா. அவள் சிந்தனையை மாற்றுறதுக்கு அவருக்கு ஒரு வழி தெரியல. அது மட்டும் இல்லை, அவருக்குமே அவளோட நெருக்கம் ஏதோ பண்ணுது. அவகிட்ட அப்படியே நெருங்கி நின்னவர் அப்படியே அவள் பெண்டாகிட்டே போக அந்த மனுஷன் அப்படியே மேலே வந்தவர் அவளை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி டக்குன்னு அப்படியே இழுக்க அவரோட செஸ்ட்டில் மோதி அவளும் அப்படியே நிமிர்ந்து அவரை பார்க்குறா. அப்படியே அந்த மனுஷன் அவரோட ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ண, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவள் நகரை பார்க்க விடாமல் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே கண்ணம் உரசி அவர் பேச அவளுக்கு என்னென்னமோ பண்ணுது. இல்லை இதெல்லாம் தப்பு, தள்ளுங்க அப்படின்ட்டு அவள் நகர போக பின்னாலேருந்து அப்படியே ஹக் பண்ணுறாரு. அவர் அப்படியே அவளோட ஹிப்பை அழுத்தம் கொடுத்து அப்படியே அமுக்கி பிடிக்க அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறா. அவளோட முதுகு சைடு அப்படியே வந்துட்டு ப்ளவுஸுக்கு மேலே அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு. அவளுக்கு என்னமோ பண்ணுது. ஷோல்டரில் கிஸ் பண்ணும்போது அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவள் நகர பார்க்க அவள் காது மடல்லையும் கிஸ் பண்ணி அந்த இடத்துல நான் காதை லிக் பண்ண அப்படின்ட்டு அவளுக்கும் அப்படியே என்னென்னமோ என்ன அலைகள் கையை அப்படியே இறுக்கி மூடி கொதிங்கால அப்படியே தூக்கிட்டு அப்படியே ஒரு மோன நிலையில் நிற்கிறா. அந்த மனுஷனும் மெய் மறந்து அப்படியே காதுலேருந்து கழுத்து அப்படியே ஒவ்வொரு இடமா அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு வந்தவர் ஹேர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டு அவளோட ப்ளவுஸ் இல்லாத நெக்கில் அப்படியே அப்படின்னு அழுத்தமாக கிஸ் பார்த்திக்க அவளுக்கும் முடியல. அந்த மனுஷன் மேலே அப்படியே சாஞ்சு நின்றுக்கிறா. அவரும் அப்படியே அவளை அழுத்தி பிடிச்சி கழுத்தில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்க அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு எட்டுக்கு மேலே அவரோட கை கொஞ்சம் எல்லாம் மீற டக்குன்னு அவரை பிடிச்சி தள்ளி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவள் திணற, சாரி அப்படின்ட்டு அது திரும்பி நின்று நேரம் டக்குன்னு அங்கேருந்து ஓடிடுறா. அவளுக்கும் ஒரு படப்படப்பு, ஐயோ டீனேஜ் போல மாதிரி என்னடினே பண்ணி வச்சுருக்கா, நீ ஒரு ப்ரொஃபஸர் அறிவில்லை, யாராவது பார்த்தா கேண்டீனில் போய் ஐயோன்னு அவளே திட்டிகிட்டு வெளியே போக ஜின்னு அப்படின்னு சிரிச்சிட்டு, டே ஜின்னு இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு அப்படின்னு தானே சொல்லிக்கிறாரு. இங்கே அப்படியே வந்துட்டு தாரா அப்படியே வந்துட்டு சுகாவை என்ன இந்த ஃபைல் தானே தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு காட்ட அவரோ இவகிட்ட அப்படி கிடச்சிது அப்படின்ட்டு அவள் அப்படியே வாங்க வர அப்படின்ட்டு அவளை நகது நின்று அதை ஓப்பன் பண்ணுறா. அதில் அவளுக்கு என்ன தெரியல, பட் நேம்லாம் இருக்கிறத பார்க்குறா. என்ன இங்கே நேமெல்லாம் இருக்குது, என்ன சீக்ரெட் மிஷனா? ஓ உங்களை பார்த்தா சார் மாதிரிலாம் இல்லை,
வேற அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து அந்த ஃபைலே வாங்க பார்க்க அவ்வளோ எனக்கு எப்படி தோணுது தெரியுமா அப்படின்னு அவர் அப்படியே அவர் காதுகிட்ட வந்து திருட்டு போனேன் அப்படிங்க அவரோ அவ்வளோதானா அப்படின்ட்டு ஏய் என்ன பண்ணுற ஃபைலை கொடுமா அப்படின்ட்டு அப்படி பிடுங்க வர என்கிட்டேருந்து வாங்குங்க பார்க்கலாம் இது என்ன நேம் லிஸ்ட்டு இதுக்கு இவ்வளோ பில்டப்பா அது சரி அப்படின்ட்டு அந்த மனுஷனும் ஆமாம் நேம் லிஸ்ட்டு தான் ஆனால் கொடு இதை தொலைச்சிட்டா மறுபடியும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் புதுசு இல்லையா அதான் அப்படின்னு அவர் சொல்ல முடிஞ்சா வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு அவவோட ஐயோ இவ்வளோ வச்சுட்டு எந்த நேரத்துலடி அப்படின்ட்டு சரி இப்போ என்ன அதை வாங்கணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு அவரோ அப்படியே அவகிட்ட வர அப்படின்ட்டு அவள் ஓடுறா எங்கே பிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று அப்படின்ட்டு அந்த மனுஷன் அவளை அந்த ரூம்குள்ளே 2 பேரும் அப்படியே வெளியில் ஓட விடாமல் லாக் பண்ணிட்டார் ரூமை ஆனால் வந்துட்டு அவள் உள்ளுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்க ஒன்று பிடிச்சா அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்க பிடிங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு அவவோட அவரோ அப்படியே வந்துட்டு ஒரு 8க்கு மேலே முடியாமல் வேகமாக ஓடி அவளை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி இழுக்க 2 பேருமா சேர்ந்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறாங்க. அங்கே வந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்புறம் பாட்டெல்லாம் எல்லாம் ஒரே இடத்துல நடக்கிறனால அதுக்கு வந்துட்டு பெரிய ஜம்கால மாதிரி வச்சுருக்கனால பெருசாக அடிப்படலை. இந்த பெரிய கார்பெட்டில் தான் அப்படியே சுகா மேலே தாரா பொத்துன்னு வந்து விழுறா. அப்போ அவள் கையை தாண்டி அப்படியே வந்துட்டு ஃபைல் மேலே போயிடுது. அப்படியே ஃபைலை நைஸாக சுகா எடுத்துகிட்ருக்காரு. அவ்வளோ அதை பார்த்துட்டு டக்குன்னு கை வைக்க போக அவள் எங்கே வந்துட்டு திரும்பவும் ஃபைலை தூக்கிடுவாளோன்ட்டு தாராவை தன்னோட அழுத்தி பிடிச்சி சுகா அப்படியே அவள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க அவ்வளோதான் ஃபைல் எடுக்க போன தாராவோட கை அப்படியே அந்த இடத்துல நிற்கிது. அப்படியே அவளும் மெய் மறந்து கண்ணை மூட அந்த மனுஷன் அப்படியே அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை மெதுவாக லவ் டச் பண்ணிடுறாரு. ஆக்சுவலி இதில் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருந்தது. எல்லாரோட பேரையும் தெளிவாக நம்ம ஆரம்க்கு தான் ஃபரா, ஜின்னுக்கு நூரா, ஜேஹோப்புக்கு ஐரா, சுகாவுக்கு தாரா, எப்பவும் போல் அப்புறம் கைராக்கு ஜிமின், சாராக்கு ஜேகே, உங்களுக்கு அதாவது ஹீராவுக்கு தேங். ஓகேவா, கிளியராக இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் தேங் தான் டியா. ஸோ வந்துட்டு இது உங்களுக்கு தான் தெரியாது. அதனால் நீங்களும் கிஸ் பண்ண அப்படியே அப்போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க அப்படின்னு நீ வந்து பார்க்குறீங்க. திரும்பவும் ஆம்பளை குரல் அப்படிங்கிற மாதிரி அது எங்கேயோ கேட்டிருக்கும். வா போகலாம் அப்படின்னு அவன் கையை பிடிக்க டியா இது தப்பு இல்லையா அப்படிங்கிறீங்க. எதுடி தப்பு, ஒரு ஆம்பளை பொம்பளையும் லவ் பண்ணுற தப்பு இல்லடி அப்படின்னு மனசுக்குள்ள தோணாலும் ஒரு சிரிப்பு வந்து அடக்கிட்டு தாங்க இதில் என்ன தப்பு இருக்குது, ஏன் கே கப்பிள்ஸ்லாம் நீ பார்த்ததே இல்லையா, அப்போ நான் கேவா அப்படின்னு ஒரு மாதிரி அழுகியே வர மாதிரி இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் தப்பு இல்லைப்பா, ஹார்மோன்ஸோட செயல்பாடு. இப்படி நம்ம சொல்லிக்க முடியும், வீட்டில் சொல்ல முடியுமா? எங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சால் செருப்பை கழட்டி அடிப்பாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் நடி பூஜை பண்ணுவாங்க அடிக்கிற மாதிரி தாங்க. என்ன நீ இப்படி சொல்கிற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யாரையும் லவ் பண்ணாத நானே உன்னை லவ் பண்ணுறேன்னு அவ்வளோ இது பண்ணேன். இப்போ என்னோடனா எப்படி பேசுகிற, என்னம்மா நீ அண்ணியனும் அம்பியுமா மாறி மாறி பேசினா என்ன தான் நானும் பண்ணுவேன், என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா அப்படின்னு ரொம்ப ஃபேஸ் அப்படியே பாவமாக வச்சுட்டான் பார்க்க. உங்களுக்குமே டியா எனக்கு உண்மையிலேயே ஒன்றும் புரிய மாட்டேங்குது டியா. அது எப்படி ஒரு பொண்ணை பார்த்து இன்னொரு பொண்ணுக்கு ஃபீலிங் வரும், எனக்கு சத்தியமாக புரியல. அழுகையாக வருதுடி, எங்கள் வீட்டில் இருந்து ஒத்துக்கவே மாட்டாங்க தெரியுமா எனக்கு. ஆனால் உன்னை முடியாதுன்னு சொல்ல மறுக்கவும் முடியலை எனக்கு அப்படின்ட்டு நீங்கள் அழுகும் போது தேங்க் ஒரு மாதிரி இருக்க. அவனும் உண்மையை சொல்லலான்னு நினைக்கும் போது கீழே கடைன்னு ஓடுற சவுண்டு கேட்குது. கீழே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்கள் கையை இழுத்துட்டு கடைன்னு இப்போ 2 பேரும் அப்படியே கீழே வரீங்க. என்ன நடக்குது அப்படின்னு 2 பேரை துரத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். நில்லுங்கடா அப்படின்ட்டு. அப்போ டக்குன்னு டியா அவங்க கையை விட்டுட்டு என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே ஃப்ரைடேவை பார்த்துட்டு போக, ஃப்ரைடேவோ நான் சொல்கிறேன் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு 2 பேரும் ஓட. இவன் என்ன கேரக்டர் கருமம், யாரை பார்த்தாலும் கையை பிடிச்சிட்டு ஓடுறா. இவன் கிட்ட போய் எனக்கு லவ் வந்திருக்கு பாரு, போ என்ன நினச்சி நானே செருப்புலேயே அடிச்சுக்கணும் அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க. சாராவோ போகலாமா அப்படின்னு ஒரு மாதிரி வந்து நிற்கிற டல்லா. பின்னாடியே ஜேகேவோ நான் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு வர. உங்களை பார்த்ததும் ஜேகே வந்துட்டு அவள்கிட்ட பேச வராமல் அவ்வளோ முறைச்சிட்டு உங்களுக்கு எனக்கும் நடுவில் எதுவும் இல்லை, போங்க அந்த டியாவையே கட்டி பிடிச்சிட்டு அழுவங்க, என்கிட்ட என்ன வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசி விட்டுட்டு குடுக்குடுன்னு வந்து உங்ககிட்ட நின்றுக்கிட்டா. நீங்களும் அவளும் ஒரு 2 பேருமே வந்து சோகத்தில் இருக்கனால அவளும் உங்ககிட்ட எதுவும் கேட்டுக்கல, நீங்களும் வந்து ஜேகே அவளும் பேசுனதையும் கவனிக்கல, எதையும் கேட்டுக்கோல, நீங்களே உங்கள் சிந்தனையில் இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு எங்கடி இவளுங்கெல்லாம் போனாலுங்க அப்படின்னு சாரா கேட்கும் தான் சுற்றி முற்றி. ஆமாம் இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கே தான் போனாலுங்க காணும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஜேகேக்கு ஒரு மெசேஜ் வர. அதுக்கு மேலே சாராவை பார்க்காம கடுக்கடுன்னு ஓட கோமா இருக்கேன்.
என்கிட்ட எனக்கு சமாதானப்படுத்தணும்னு கூட தோணலை. சரியான ப்ளே பாய் பொறுக்கி ராஸ்கல். ப்ரொஃபஸரோட நீ அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளேயே அவள் போட்டு அவனை வறுத்து எடுத்துகிட்டு இருக்கா ஜேகேக்கு. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஸோ வந்துட்டு ஃப்ரைடேயோட மெசேஜ் தான். ஸோ அவனும் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ இங்கேருந்து ஜிமின்னு ஒரு பக்கம் எல்லாருமே அவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இந்த 2 பேர் வந்தானுங்களே அவனுங்களை தான் வந்துட்டு பிடிக்கணுங்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தேங்கெலாம் வந்துட்டு கேர்ள் கெட்டப்பில் இருக்கனால அவனுக்கு வேறு கம்ஃபர்டபுளாக வேறு இல்லை. அவனும் ட்ரெஸ் எல்லாம் வாரி சுருட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஓட அப்படியே ஒரு நிமிஷம் நீங்கள் இது டீயா மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உத்து பார்க்குறீங்க. என்னது இது இப்படி ட்ரெஸ் எல்லாம் வலிச்சிட்டு எங்கே போகிறா இவ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க. அப்போ தான் அப்படியே வந்துட்டு ஃபரா ஒரு பக்கத்துலேருந்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டே வர. இவ ஏன் இப்படி வரா அப்படின்னு சாராவோ என்னடி வெக்கப்பட்டே வர. அக்கா எதுவும் அவார்டு கொடுத்தாலும் என்ன அவள் கொடுத்துட்டாலும் இது வேறு அப்படிங்கிறா. என்னாச்சு ஒரு வேளை செஃப் ஆகிட்டியா ஹாப்பியாக இருக்கப்பல அப்படின்னு சாரா தன்னோட கஷ்டத்தை மறந்து அப்படியே வராவை பார்க்க. இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டா கண்டிப்பாக ஆயிடுவேன் அப்படிங்கும்போது பிரம்ம பிடிச்ச மாதிரி வர்றது என்னமோ நூறா தான். அவளுக்கும் ஒரு மாதிரி தன்னைத்தானே புலம்பிக்கிட்டு வர. இவளுக்கு என்னடி ஆச்சு ஆல்ரெடி அரை லூஸாக இருந்தா இப்போ முழு லூஸ் ஆகிட்டாப்பில் அப்படின்னு ஃபரா சொல்லி சிரிக்க. ஓவராக பண்ணாத என்ன இருந்தாலும் நம்ம அக்கா அப்படின்ட்டு இருக்கும்போதே உங்கள் கவனம் இப்போ இந்த பக்கம் வருது. அக்கா அப்படின்னு நூறாவை பார்த்துட்ருக்கீங்க. எங்கடி இப்போ தொலைஞ்சிங்க எங்கடி மீதி எங்கடி போனாலுங்க தாரா எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. தாரா அக்காவும் ஆயிராவும் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் தாராவுமே வந்துட்டு கிஸ் பண்ணதில் மயங்கி இருந்திருப்பாள். ஸோ ஒரு வழியாக சுகாவோ வந்துட்டு மேடம் எழுந்திருக்கிற ஐடியாவில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி காதோரம் கேட்க ஹலோ டக்குன்னு முழிச்சு அவரை பார்க்குறா. அப்படின்னு அவர் ஐப்ரோஸை லிஃப்ட் பண்ணி என்ன மேடம் இன்னொரு ரவுண்ட் போவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஐயோ அப்படின்ட்டு டக்குன்னு அவரை திட்டு இருந்து ஐயோ என் சிஸ்டர்ஸ்லாம் தேடுவாங்க அப்படின்ட்டு அதனால் நீங்கள் ரொம்ப மோசம். எது மோசமா உதட்ட கடிச்சு வச்சது நீமா அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு அவள் பார்க்க இங்கே பாரு யார் உதட்ட யார் கடிச்சிருக்கான்னு அப்படின்னு அப்படியே அவர் தான் பக்கம் அவளை இழுத்து அப்படியே லிப்பை காட்ட அவள் பார்க்குறா. உண்மையிலே அவள் விழுந்ததில் அவர் லிப்பில் அடிப்பட்டது மட்டும் இல்லாமல் இவள் வேறு கிஸ் பண்ணுறப்பெல்லாம் கடிச்சு வச்சு பிளட்டே வர வச்சுருக்கா. ஐயோ அப்படின்னு அவள் குனிய அப்படின்னு சிரிச்சிட்டு ஒன்ஸ் மோர் போகலாமா பேபி அப்படின்னு காதுக்கிட்ட கேட்க ஐயோ போங்க அப்படின்ட்டு அவள் கொடுக்குடுன்னு வெளியே ஓடி வந்துடுறா. இங்கே ஐராவோ என்ன சார் பதிலையே காணோம் நீங்கள் யார் என்ன நான் சொல்லட்டுமா அப்படின்னு ஒரு மாதிரி ஐப்ரோஸ் லிஃப்ட் பண்ணி அவ்வளோ வில்ல சிரிப்போடு பார்க்க எங்கே அப்படியே சேஹோப்புக்கோ இவன் மட்டும் ஏன்டா இவ்வளோ அறிவாளியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன சார் சைலண்ட் ஆகிட்டிங்க பதிலையே காணோம் நான் சொல்லட்டுமா அப்படின்னு அவள் கேட்குறா. அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்க. அதுவா நீங்கள் டான்ஸ் டீச்சர் மாதிரி எனக்கு தெரியல. ஏன் டான்ஸில் எதுவும் குறை இருக்கா அப்படின்ட்டு கிட்ட வர்றாரு. இல்லை நான் அப்படி சொல்லலை. ஒரு டான்ஸ் டீச்சர் மாதிரி நீங்கள் தெரிஞ்சாலும் வேறு ஏதோ இருக்குது. இந்த கண்ணு அப்படின்னு அப்படியே கிட்ட வந்து நெருங்கி அவர் ஒரு மாதிரி பார்க்க ஆயிராவ அது அப்படின்னு அவள் கொஞ்சம் திணற. அவரும் அப்படியே நைஸாக கிட்ட வந்தவர் பிரிஸ்டல் அப்படியே நைஸாக அவள் கையிலேருந்து வாங்க அவ்வளோ அது அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. அப்போ அப்படியே வந்துட்டு அவள் கண்ணத்தில் அவர் நச்சுன்னு ஒரு கிஸ் பண்ண என்ன பண்ணீங்க அப்படின்னு அவளோட திசை திருப்பத்துக்கு தானே அந்த கிஸ்ஸே. அப்படியே வந்துட்டு அவள் ஆச்சரியமாக அவரை பார்க்க கையில் இருந்த பிரிஸ்டலை வாங்கி அப்படியே பின்பக்கம் சொருகிட்டு இப்போ சொல்லு அப்படின்னு 2 பக்கம் கையை அப்படியே வச்சு அணைக்கட்ட ஐராவோ என்ன சொல்ல வந்த அப்படிங்கிறதையும் மறந்துட்டேன் யோசிக்கிறா. அவள் மூளையும் கொஞ்ச நாள் செயல் இழந்துடுச்சு. ஜேவுக்கு சிரிப்பு வருது. ஏதோ சொல்லிகிட்டு இருந்தியே சொல்லு என் டான்ஸில் உனக்கு பர்ஃபெக்டாக தெரியலையா வாயேன் நம்ம 2 பேரும் ஆடி பார்க்கலாம் அப்படின்னு இப்போ அவள் கையை பிடிச்சி அப்படியே அவளை சுற்றி விட ஐரா அப்படியே சுற்றி வந்து அவர் செஸ்ட்டில் மோதி இல்லை அப்படின்னு ஏதோ சொல்ல வர இப்போ பிடிச்சிட்டு அப்படியே இந்த கையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஆட ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அப்படியே எதை பேச வந்தாங்களோ அதை மறந்து அப்படியே டான்ஸ் பண்ண ஜேஹோப்போ அவளோட ஆடும்போது தன்னை மறந்து அப்படியே அவள் கண்ணையை பார்த்துட்டு சுற்றி சொல்லண்டு ஆடும்போது அப்படியே மியூசிக் ஆன் பண்ணி 2 பேரும் ரொம்ப நேரம் அப்படியே என்ன பேசணுங்கிறத மறந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்க. அப்படியே மூச்சு வாங்க அப்படியே வாலில் அவளை பின் பண்ணி அவர் கிட்ட நெருங்கி நிற்கிறாரு. அப்படின்னு ஐரா மூச்சு வாங்கிட்டு இருக்க. அவளுக்கோ அப்படியே வேர்வை வந்து வலியுது. அந்த மனுஷனும் அந்த வேர்வையை தன்னோட லிப்பில் அப்படியே வந்துட்டு வைப் பண்ண அவ்வளோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வார்த்தையே வராமல் அப்படியே அவரை பார்த்து தெரியலையா அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லிப்ஸ் அவளோட லிப்புக்கிட்ட நெருங்குது. அவ்வளோ வந்துட்டு அவர் அப்படி என்ன பண்ணுறீங்க நான் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு என்னை திசை திருப்ப பார்க்குறீங்களா அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி கண்ணை குறுக்கி அவரை பார்க்க ஐயோ இவ எங்கே ஆரம்பித்தாலும் அங்கேயே வந்து நிற்கிறாளேன்னு
அப்படியே அவரோட தாடையை பிடிச்சி இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு ஜேப் கேட்க, உங்களை பற்றி நான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல வரேன். அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க மேடம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் டான்ஸ் டீச்சர் கிடையாது, நீங்கள் நான் அப்படிங்கிறாரு. என்னன்னு தெரியல, ஆனால் டான்ஸ் டீச்சர் மட்டும் கிடையாது, இங்கே நீங்கள் வந்ததோட நோக்கம் வேறு என்னமோ, ஏதோ தெரியல, எனக்கு சொல்ல தெரில. இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதையும் சொல்லிடுங்களேன். அதான் தெரிலன்னு சொல்கிறேனே. இந்த கன் வச்சுருந்தா உடனே கெட்டவன் ஆயிடுவானா? நான் கெட்டவர்னு சொல்லலையே. நீங்கள் நல்லவராக கூட இருக்கலாம், ஏன் போலீஸாக கூட இருக்கலாம். ஆனால் என்னன்னு தெரில, எதுக்கு காலேஜ்குள்ளே இப்படி பொய்யா வரணும் புரியல. அதனாலும் உனக்கு ரொம்ப மேல்மாடி வேலை செய்யுது அப்படின்னு கிட்ட நெருங்கினவரோ எஸ் அப்படின்னு அவள் காத்திக்கிட்ட வந்து, நீ கண்டுபிடிச்சதெல்லாம் உண்மை தான், இப்போதைக்கு வெளியே சொல்லாத, என்னாலும் உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு அவ்வளோமே சொல்ல மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்க அவர் காதுகிட்ட மறுபடியும் நெருங்கி, இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவள் அப்படியே மறைக்க, என்னடி மறப்பு, நான் டீயா, அப்புறம் என்ன உரிமையில் கேட்ட, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுனா, அந்த உரிமையில் தான் இந்த டி அப்படிங்கிறாரு. அவரே குறுகுறுன்னு, நீங்கள் யாருன்னாச்சும் எல்லாத்தையும் ஒரு நேரம் வரும் சொல்கிறேன், பட் தப்பானவன் இல்லை. நான் அப்படி சொல்லவே இல்லையே. என்கிட்ட சொல்லக்கூடாதா? இப்போதைக்கு சொல்ல முடியாது, பட் ஒரு நேரம் வரும், கண்டிப்பாக எல்லாமே சொல்லுவேன், ஓகே அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறா. ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணதும் அவளும் அவரே பார்த்துட்ருக்கா. அவரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட லிப்ஸ் ஊர்ந்து அவளோட லிப்புக்கிட்டே நெருங்கும்போது, போதும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு தள்ளிவிட்டு அவள் வெளியில் ஓட, அவள் போன அடுத்த நிமிஷம் சிரிச்சிட்டு இருந்த ஒரு மூஞ்சி அப்படியே மாறுது. ஏன்னா ஆல்ரெடி அவரும் ஆடிட்டு வந்து மெசேஜை பார்த்துட்டாரு. அதனால தான் அப்படியே கொண்டு வந்து அவளை செவத்தோடு சாய்ச்சிருப்பார். ஸோ இப்போ பிரிஸ்டலை நல்லா எடுத்துகிட்டு திரும்பவும் அவரும் அங்கேருந்து கடகடன்னு வெளியே ஓடி வராரு. நான் ஓடினாங்களே துரத்திக்கிட்டு அந்த 2 பேத்தையும் வந்துட்டு ஒரு இடத்துல வச்சு தேங்கும் ஜேக்கையும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவனிங்க தானே ஓடி இருப்பானுங்க, அது தேங் வந்து டியா வேஷத்தில் வேறு இருக்காளா. ஸோ ஒரு பொம்பளை இந்த அளவுக்கு துரத்துவா அப்படின்னு அவனுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அவன் வேறு ட்ரெஸ்ஸு இன்சையாக இருக்குன்னு தூக்கி வரைஞ்சி கட்டிக்கிட்டு ஓடுறான். ரோட்டில் போகிறவங்களாம் யாரா இந்த பொண்ணு இப்படி ஓடுதுங்கிற மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. நினச்சி பாருங்கள் இமேஜினேஷன். ஸோ நம்ம ஆளை தூக்கி பிடிச்சிட்டு எல்லாத்தையும், இது வேற கருமம் அப்படிங்கிற மாதிரி விக்கை ஒரு பக்கம் தூக்கி விரிச்சிட்டு அப்படியே வேகமாக ஓட, ஜேக்கே பின்னாடியே வந்தவன் அந்த விக்கையும் விடாமல் எடுத்து கோட்டுக்குள்ள வச்சுட்டு, இவன் வேறு அவசரத்தில் இதை பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே பின்னாடி ஓடி வரான். அப்படியே தாங்க ஓடிப்பா அவங்க முன்னாடி நிற்கிறான். நாடா ஓடனா தப்பிச்சிடுவீங்களா, எங்கள் கிட்டேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து நிற்க, அது அப்படிங்கிற மாதிரி அவனுங்க பார்க்குறானுங்க. நீ பொண்ணு இல்லையா? பொண்ணுண்ணா என்னையும் சேர்த்து கொண்டு போய் உங்களோட மார்க்கெட்டை விற்றுடலான்னு பார்த்தீங்களோ அப்படிங்கிற மாதிரி அடைக்கிட்ட வந்து, பொண்ணு தான் கொண்டு போய் வைக்கிறீங்களா, என்ன கொஞ்சம் ரக்கடான பொண்ணு அப்படின்னு கிட்ட நெருங்கி அப்படியே கையை இதெல்லாம் முஷ்டியெல்லாம் வெறுக்கிக்கிட்டு அப்புறம் அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு செம்ம கடுப்பில் அப்படியே கிழி செடி, அவளுக்குள்ள வந்துட்டு அவன் ஒரு டிஷர்ட்டும் ட்ரௌசரும் போட்டிருக்கான். ஸோ வந்துட்டு கிழி செஞ்சுட்டு, ஷப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேங்க்னிக்கா. டே உன்னை இப்படி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு ஜேக்கே வந்து பின்னாடி சொல்ல, மூதேவி எந்த நேரத்தில் மூடாகிற அப்படிங்க பொழக்கிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்துடுறான். என்னடா இந்த குளத்தில் நிற்கிற, அது என்னடா எல்லாருக்கானும் இங்கே வருது மூட்டை அவனுங்களை கவனிக்கிற அப்படிங்க. அவனுங்க கூட தாங்க வந்து கேர்ள் கெட்டப்பில் இருக்கான், ஆனால் ஆள் மட்டும் இப்படி ட்ரெஸ்ஸு வந்துட்டு அரைகுறையாகவும் வந்துட்டு விக் இல்லாமல் நிற்கா. அப்படி இருந்தும் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கான். செம்மையாக இருக்கான். அவனுங்க அப்படி கூட ஜேப்பும் வந்துடுறாரு. ஸோ எனக்கே தான் தெரியாமல் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு அவனும், டே என்னடா லுக்கு அப்படியா இருந்தாலும் செம்மையாக இருக்க அப்படிங்கிறானுங்க. அடச்சி நாய்ங்களா ஏன்ட்டே ரேட்டு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளுன்னு வெளுக்கிறானுங்க. இப்போ அப்படியே அவனுங்க 2 பேர்த்தையும் அழகாக தூக்கிட்டு அங்கே வந்துட்டு ஆரம் காரோடு வந்துடுறான். ஸோ வந்துட்டு எல்லோரும் அவனுங்களை அள்ளி போட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறானுங்க. போக ஃபஸ்ட்டு தாங்கிட்ட போய் முதல் துணியாக மாத்திரா அப்படிங்கிறான். மாத்திரை அதுக்கு முன்னாடி இந்த மேக்கப்பை கலை அப்படின்னு சுகா சொல்கிறான். அவனும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் போயிட்டு மேக்கப் அப்படியே கலைக்கும் போது அவன் மைண்டில் வரதோ, நீங்கள் அவனை கிஸ் பண்ணது, அழுதது, அதெல்லாம் தான் வருது. ஃபஸ்ட்டு நீங்கள் அழுததை நினச்சி ஃபீல் பண்ணாலும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அவனை பொம்பளை நினச்சி பேசினாலும் நினைக்க சிரிப்பு தான் வருது. அவனும் சீக்கிரம் இந்த மிஷன் முடியட்டுண்டி, உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கடை நினச்சிட்டு வந்துட்டு டக்குன்னு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. இவனுங்களுக்கும் புஸ்ஸுன்னு இருக்குது.
அட என்னம்மா நீ அதுக்குள்ளே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்ட, நீ மறுபடியும் போய் அந்த மாதிரி பொம்பளை மாதிரியே வாயேன் அப்படிங்கிறானுங்க. அடிங்க அண்ணா அடித்து வாயை பொழந்து வச்சுருக்கோம், அப்போ கூட அடங்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்ட்டு ஜிமின்னு ஒரு பக்கம் ஜேக்கே ஒரு பக்கம் அவனுக்கு முடிய பிடிச்சி அப்படி நிமித்த பொலின்னு இந்த பக்கம் சுகா இந்த பக்கம் ஜேப்பு போட்டு சாத்துறானுங்க. அப்போ கூட அவனுக்கு 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி அப்படின்னு தான் இருக்கானுங்க. ஏன்னா ட்ரக்ஸ் எடுத்துருக்கானுங்க. இவ்வளோ அடித்தாலும் நான் எங்களுக்கு வழியே இல்லை, அதுங்களுக்கு இப்போ ஒரு கேர்ள் தேவை. ஸோ அதனால் ஒரு மாதிரி தயங்காக பார்த்துருக்கேன். டே உன் கற்புக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன், இவனுங்க பார்வையே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஜின்னோப்பா சொல்ல. அதே தான் ப்ரோ, என்ன இப்படி பார்க்குறானுங்க, ஆம்பளையே காமப்பாரோ பார்க்குறானுங்களே, இவனுங்கள பொம்பளை மாட்டினா சீக்கிரம் வேணும் அப்படின்ட்டு அப்படியே இவனுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போதே அது யாரடா தேடி வந்தீங்க, யாரை தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிக்க அவ்வளோ ஆத்திரம். ஸோ இவனுங்க போட்டு பொழக்கிறான். அவனுங்களும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல, ஆனால் ஃபோன் கீழே விழுக்குது. அதை அவனுங்களோட ஃபிங்கர் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இவனுங்களுக்கு வந்த மாதிரி தான் ஃபராவை தான் டார்கெட், அவளை தான் தேடி வந்திருக்கானுங்க. அதை பார்த்ததும் இன்னும் அப்படியே ஆரம்பிக்க பொங்குது. யாழைய வாடி அவ்வளோதான், அவனுங்க 2 பேர்த்தையும் சாவடே அடிக்கா. எல்லோரும் வந்து ஓடி அடித்து உண்மையாக வாங்கணும், அதுக்குன்னு அடித்து போட்டு தள்ளிடுறப்பளுக்கு இவனுங்களை போட்டுட்டா அப்புறம் எப்படி பிடிக்கிறதா. இவனுங்களுக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்குது, அமைதியாரு அப்படின்னு ஆரம்ப அடக்க. அது எப்பட்றா ஃபராவை எதே அப்படின்னா அப்படியே 6 பேரும் அவனை அப்படியே பார்க்க. அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மனநிலையிலே இல்லை. ஃபராவை அவள் குழந்த மாறிடா, அவளுக்கு என்ன தெரியும், அவ்வளோ தூக்கணும்னு நினச்சிருக்கானுங்க, இவனுங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பட்றா தெரியும் ஃபராவை, எப்பட்றா தெரியும், டே எப்படி தெரியும் போட்டு நங்கு நடிக்கா அப்படின்ட்டு அவனுங்க. நீ யார் நாங்கள் யார் அப்படின்ட்டுக்க. அப்பயும் விடாமல் ஆரம் போட்டு அவனுங்களை போலன்னு பழக்க. சுகா ஓடி வந்து ஆரம் அப்படி பிடிக்க, ஜெயப்போ ஒரு பக்கம் பிடிச்சி அவனை இருக்க, இந்த பக்கம் அவனும் விடுங்கடா இன்னைக்கு அவனை, டே யார் அனுப்பி வந்தீங்க ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருக்க. அவனுங்க திருப்பி நீ யார் என்ன நடிக்கிறீங்களா அப்படின்னா. டே அடிச்சு அவனுங்களை கஜினி சூர்யா மாதிரி ஆக்கிட்டு திருப்பி வேறு யாருன்னு கேட்டுட்டு இருறா அவனுங்க போதை தெரியட்டும் அப்புறம் கேட்பானு ஜிமின்னு ஒரு பக்கம் அவனுங்களை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே வந்து ஜேகே தயாங்களாம் வந்து பொறுமையாக அமைதியாக இரு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அமைதிப்படுத்திட்டு இருக்கானுங்க. அந்த 2 பேர்கிட்டையும் போய் ஜின்னு பொறுமையா ஒழுங்கா நடிக்காமல் உண்மையாக சொல்லுங்கடா, யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க. அப்பயும் அவனுங்க நீ யார் அப்படின்ட்டு நான் யார் அப்படின்னு புலம்புறானுங்க. சுத்தம் டே அவனுங்க அம்னீஷியா பேஷண்ட் ஆகிட்டானுங்க போல, எப்போ ஞாபகம் வருதோ தெரியல, அடித்து சாதுவாக இருந்தவங்கள சேதுவாக மாற்றி வச்சிருக்கேடா அப்படின்ட்டு ஜின்னோ கட்டி போடுங்க 2 பேத்தையும் அப்புறமா விசாரிச்சுக்கோ அப்படின்னு அவனுங்களுக்கா கையில் காஃபு அப்படியெல்லாம் போட்டு அவனுங்களா கட்டியும் போட்டு உட்கார வச்சிருது. ஸோ இவனுங்க அப்படியே 7 பேர் உட்காந்துட்ருக்க. தாங்க மட்டும் ஏதேதோ அப்படியே சிந்தனை இருக்க. ஜிமினோ அவன் தலையை தட்டி, என்ன உனக்கு மட்டும் தனியாக கனவா, மூட்டை இங்கே கவனி, பேசுகிறது ஏதாவது காதில் விழுதா அப்படிங்க கவனிச்சுட்டு தான் இருக்க. அப்போ ஜின்னோ இப்போ என்ன சொன்னான் சொல்லு அப்படின்னு கேட்க. தாங்க திரும்ப இருக்க. ஜேகே அப்படியே சிரிச்சிட்டு அவன் வேற ஒரு கனவில் இருப்பான் இல்லாட்டியா அப்படின்னு அவன் இடுப்பில் கிட்ட மூதையை இப்போட அங்கிட்ட அப்படின்னு அவனை ஒரு விட டே உன்னால் நாசமாக போச்சு என்னோட லவ் அப்படின்னு ஜேகே ஒரு பக்கம் புலம்ப. எதை அப்படின்னு பார்க்குறானுங்க. டா அதுக்கு அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ண பண்ணிங்களா, லவ் பண்ண பண்ணிங்களா அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு ஆரம்பிக்கத்த. இவ்வளோ நேரம் சார் என்ன பண்ணிங்களா அப்படின்னு கேட்க. அது அப்படின்னு தலை தடவை புரியுதுல மூடு அப்படின்னு சுகாவை எல்லாரும் எது நீயுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க. ஏண்டா நான் மனுஷன் இல்லையா அப்படின்னு சுகா கேட்க. அது இல்லை நீ எப்படியாப்பட்ட கேரக்டர்னு தெரியும், உன்னையும் ஒரு பொண்ணு பண்ணிச்சா அதான். மூட்டு இருக்கீங்களா, நானும் மனுஷன் தான்டா, நம்ம ஏலியன் இல்லை, அடுத்த கிரகத்துலேருந்து இந்த மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கே ஒருத்தி கிடைக்கும் போது எனக்கு கிடைக்க மாட்டாளா, அதுதான் அந்த புண்ணியவதி யாருன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்குறோம் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்ல. அதை அவங்கக்கிட்ட சொல்கிறதில்ல அப்படிங்க ஆபஜேப்போ. அது அந்த தாராப்பில் தானே அப்படின்னு கேட்டு விட்டுறான். எதே தாராவா, ஃபராக்கு அடுத்து ஜெனிலியா, அதுதான் அது ஒரு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்ல. எது லூஸா டே ஆளை பற்றி அடி சுகாவும் ஜிமினும் இப்போ ஆளுக்கு சட்டையை பிடிச்சி நிற்கிறாங்க. டே நிறுத்துங்களா, இங்கே என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்தா நீங்கள் என்னடா ஆளுக்கு ஆளை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு ஜின்னோ எல்லாத்தையும் பிரித்து விட்டு மூட்டை உட்காருங்கடா அப்படின்ட்டு திருப்பி ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க. இப்போ நீ தான் ஹாஸ்டலுக்கு போகணும். எது நானா, நான் எப்படி போகிறது, லேடிஸ் ஹாஸ்டல். டே நீ இப்போ தாங்கலை டியா இந்த கன்றா வேறு அப்பப்போ மறந்தது. சரி ஓகே, அப்போது ஃப்ரைடே எங்கே, அவன் இன்னும் வரவே இல்லை, அவன் தாண்டா சொன்னான் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஃப்ரைடே பாஸ் அப்படின்ட்டு வந்து நிற்கிறான். வாடா உட்காரா அப்படின்னு சொல்லி அவனை உட்கார வச்சு என்னடா சொல்கிறான் அவன் அத்தை பொண்ணு அப்படின்னு ஸ்வீட்டியை பற்றி தான் கேட்குறாங்க. ஸ்வீட்டி வந்துட்டு பயந்து போயிருக்கா, அதனால் அவள் வந்து காலேஜ் பக்கமே வராமல் இருக்கா. அவளும் மியாவும் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. ஸோ மியா இறந்துட்டா. அந்த இதில் வந்து இன்னும் ஸ்வீட்டி வெளியவே வரல. இவனும் எவ்வளவோ வந்து சொல்லிட்டான், ஹாஸ்டலில் இருக்கா, வெளியும் வர மாட்டேங்கிறா, பார்க்க முடியல. இப்போ வேறு வழியில் நான் உள்ளே போகலாம் பிரச்சனை இல்லை, ஆனாலும் கேர்ளாக இருந்தால் நல்லாயிருக்கும், நான் எப்படி போக முடியும் அப்படின்னு தாங்க யோசிச்சாலும் சரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நான் உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும் வா அப்படின்னு கூப்பிட. நீங்களுமே இப்போயா அப்படின்னு கேட்குறீங்க.
இப்போதான்ப்பா போகணும் வா அப்படின்னு கூப்பிட சரின்றீங்க. ஸோ இங்கே பேசிவிட்டு அவனும் ட்ரெஸ்லாம் வந்துட்டு மாற்றிட்டு அப்படியே வெளியே வர இந்த கெட்டப்பில் நீ செம்மையாக இருக்கடா அப்படின்னு ஜிமின் அப்படியே கண்ணத்துக்கல சி நீ எனக்கு அண்ணன்டா இப்போ அது மாதிரி யோசி அப்படின்னு சொல்ல அடச்சை அது வேறு இருக்குல்ல பேசாமல் நம்ம பேர் லவ்வர்ஸாக பேச போட்டிருக்கலாம் அப்படிங்கிறான். ரொம்ப முக்கியம் போங்கடா அப்படின்னு சொல்லி ஆரம் தலையில் திட்ட இவனுக்கு போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வெளியே வரானுங்க. வந்து ஜிமின் வந்துட்டு தேங்காய் ட்ராப் பண்ணிட்டு போக நீங்களும் வந்து தேங்க் சொன்ன இடத்துக்கு போகிறீங்க. அங்கே தேங்காய் காணோம் தேடிட்டுக்கா என்ன தான் தெரியா அப்படின்னு பின்னாடி சவுண்ட் கேட்க டக்குன்னு திரும்புறீங்க. தேங்காய் பார்த்துட்டோம் ஏதோ உள்ளுக்குள்ளே இது ஏதோ ஒரு என்னாலை அப்படியே பார்த்துட்டுருக்க இப்படியே பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு காதுகிட்ட வந்து அவன் சொல்ல ஐயோ நீ வேற ஏற்கனவே நம்மளை எல்லோரும் எப்படி பார்க்குறாங்க தெரியல இது நீ வேறு பண்ணிகிட்டு இருக்காத நோட் ரோட்டில் வச்சு அப்படின்னு தள்ளுறீங்க. அவனும் சிரிச்சிட்டு சரிவா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க அப்படியே ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்குது. இவ ஒருத்தி எந்த நேரத்தில் காதல் கனவுல இருக்கா அப்படின்ட்டு ஏமா வா போவோம் அப்படின்னு இருக்கிறான். எங்கே வா சொல்கிறேன் ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போகிறான் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தா அவனும் கொண்டு வந்து நிறுத்துருந்து லேடிஸ் ஹாஸ்டல் அது காலேஜ் ஹாஸ்டல் முன்னாடி இங்கே எதுக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. இங்கே ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்வீட்டி ரூம் கதவை தட்டினா அவள் திறக்கவே மாட்டேங்கிறா. ரொம்ப நேரம் வந்துட்டு ஃப்ரைடே அப்புறம் கால் பண்ணிலாம் சொன்னதுக்கப்புறம் தான் கதவே திறந்து விடுறா. ஸோ அப்படியே பார்த்ததும் ஒரு மாதிரி இருக்குது. தேங்க்யூ அவளை பார்த்தா பாவமாக இருக்குது ஒரு மாதிரி இருக்கா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல ஏய் ஸ்வீட்டி உனக்கு என்னடி ஆச்சு ஏன்டி வரமாட்டேங்கிறேன்னு டக்குன்னு நீங்கள் அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டு இல்லையா நீங்கள் நினச்சிப்பீங்க மியாவும் அவளும் கொஞ்சம் க்ளோஸ் அதனால் அவள் இறந்ததுனால இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. பட் என்ன பிரச்சனைன்னு தெரில இத்தனை நாள் ஆகி காலேஜ் வரலையே அப்படி இப்படின்னு நீங்களுமே யோசிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. பட் இங்கே வந்து பார்க்கணும் போல தோணுங்க. நீங்கள் இங்கே எல்லாம் போல் அவள் வீட்டுக்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்க. ஆனால் அவள் ஹாஸ்டல்லே தான் இருந்திருக்கா. அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் அவளை ஹக் பண்ணி அப்படியே வந்துட்டு ஆறுதல் சொல்லியிருக்கா. தாங்க வந்து கையை கட்டி இப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கோ உங்களை வச்சுட்டு சில விஷயங்கள் பேசவும் முடியாது ஆனால் கேட்காம இருக்க முடியாதுல்ல. ஸோ ஸ்வீட்டியை வந்துட்டு சந்தேகம் உங்களுக்கு வராத அளவுக்கு ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துட்டு ஸ்வீட்டி கிட்ட தேங்க வந்துட்டு ஏய் இங்கே பாருமா அழாத அப்படின்னு அவள் ஹேரெல்லாம் வந்துட்டு சரி பண்ணி விட்டு அழாத அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் ஃபீலில் அவன் பேச அவங்களுக்கு தான் பொசசிவ் ஆகுது. நீங்கள் டக்குன்னு தேங்கோட கையை தட்டி விட்டு அப்படியே தேங்க என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் என்ன கையெல்லாம் வைக்கிற அப்படின்ட்டு நீங்கள் குசு குசுன்னு அப்படியே ஸ்வீட்டி கேட்காம கேட்க ஒருத்தி எந்த நேரத்தில் போகிறான் அப்புறம் அப்படின்ட்டு அவளை கொஞ்சம் காம் பண்ண அது எனக்கு தெரியும் நீ தள்ளி உட்கார் அப்படின்னு நிற்பாடிங்க. தேங்க்கும் ஸ்வீட்டிக்கு நடுவில் வந்து உட்காந்துட்டு ஸ்வீட்டியை என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோ அப்படியே அழுறா. நீங்கள் பக்கத்தில் இருக்க தண்ணி பாட்டில் எடுத்து இந்தாடி தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அவ்வளோ வந்துட்டு தண்ணியை பார்த்து கூட பயந்து கற்றுன்னு கத்துறா. அப்படியே உங்கள் மேலெல்லாம் தண்ணி கொட்டி விட்டுறா. நீங்களும் ஐயோ அப்படின்னு நினைந்திருக்க என்னாச்சு அப்படின்னு தேங்க பார்க்குறான். ஒன்றும் இல்லை தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் அதை ட்ரை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு எழுந்திருக்கிறீங்க. ஸ்வீட்டி பதறிக்கிட்டு இருக்க தேங்க வந்து பக்கத்தில் உட்காந்து தண்ணி குடிமா ஒன்றும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் காம் பண்ணேன். உங்களுக்கு போகவே மனசில் குடுக்குன்னு ஓடி வந்து மறுபடியும் நானே பார்த்துக்கிறேன் உன் ட்ரெஸ்ஸு ஈரமாக இருக்குது பரவாயில்ல அப்படின்ட்டு நடுவில் உட்காந்து இப்போ அவளுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து அவளை காம் பண்ணிகிட்ருக்கீங்க. அவ்வளோ ஏதோ ஒரு பயத்தில் இருக்க மாதிரியே இருக்குது. என்னடியோ ஆச்சு அப்படின்ட்டு அவகிட்ட கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. ஸோ வந்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறா. எதுக்கு பயப்படுற என்ன ஆச்சுன்னு சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் துடி கேட்க தேங்க வந்துட்டு கையை பிடிச்சி அழுத்தம் கொடுத்து இங்கே பாரு நாங்கள் இருக்கோம் பயப்படாத அப்படின்ட்டு நீங்கள் எழுந்து போன அந்த கேப்பில் வந்துட்டு ஃப்ரைடே அனுப்பின ஆள் அப்படிங்கிறது சொல்லியிருப்பான் காதில். அதனால் ஸ்வீட்டி அவனை அப்படியே பார்த்துட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறான். இவ இருக்காளிங்கிற மாதிரி தான் உங்களை பார்த்துருப்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயாங்க வந்துட்டு உன் ட்ரெஸ் ஈரமாக இருக்குல்ல நீ ஸ்வீட்டி உன்னோட ட்ரெஸ் சைஸும் இவளோடது ஒன்று தானே அவளுக்கு வேறு ஏதாவது கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்ட. ஸோ அந்த கேப்பில் பேசிடலாம் அப்படின்ட்டு அவன் ட்ரை பண்ணேன். அதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்வீட்டியோ ஒரு ட்ரெஸ் எடுத்து உங்ககிட்ட கொடுக்க இல்லை வேணா பரவாயில்லைங்கிறீங்க நீ வேறு ஒயிட் கலர் போட்டு வந்திருக்க உங்கள் பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு தேங்க காட்ட உங்க அப்போ தெரியுது. உங்களோட அந்த நிலமை அவனுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ நேரங்கிட்ட நேரத்தில் தம்பி எழும்பிட்டாருன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. நீங்களும் சரி அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்க தாங்கிட்டு நோ சொல்லிக்கிட்டே இருக்கா. அவனுக்கு வேறு நேரங்காலம் தெரியாமல் அப்படின்ட்டு ஒரு வழியாக அதை பிடுங்கி ஸ்வீட்டிலேருந்து உங்கள் கையில் கொடுத்து தயவு செய்து மாட்டிக்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் குறுன்னு பார்த்துட்டு அவங்களை விட்டுட்டு நகர கூட மனசு இல்லாமல் தான் பாத்ரூம்குள்ளே போயிட்டு நீங்கள் உள்ளேருந்து டியா அப்படின்னு கூப்பிட்றீங்க. என்ன அப்படின்னு எடி பார்க்குறான். இங்கே ஒரு நிமிஷம் வாயேன். ஐயோ என்ன கூப்பிட்றாளே ஸ்வீட்டியை கூப்பிட்டா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு நேரங்கள் தெரியாமல் கூப்பிட்றா அப்படின்னு இருக்க. ஸ்வீட்டியை பொறுத்த வரைக்கும் அவன் ஃப்ரைடே அனுப்பி வச்ச ஆள்னு தெரியும். ஆனால் பொண்ணா ஆனாலாம் அவளுக்கு தெரியல பொண்ணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கா. அதனால் வேறு வழி இல்லாமல் தயங்கம் வந்துட்டு ஸ்வீட்டி வேறு பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கனால அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு எழுந்து என்ன அப்படின்னு கிட்ட வர என்ன சொல்லிச்சுக்கிறா அப்படிங்கிறீங்க. இல்லையே என்ன அவளே பாவம் அவள்கிட்ட பேசிட்டு இருந்தா நீ வேற கூப்பிட்ட சீக்கிரம் சொல்லு என்ன ரொம்ப அவசரப்படுத்துகிற ஒரு நிமிஷம் உள்ளவா
ஏதோ உள்ளே வரணுமா அப்படின்னு அவன் பதற. எதுக்கு பதற, உள்ளே வாங்குறல அப்படின்னு கையை பிடிச்சி அவளை உள்ளே இழுத்து விட்டுறீங்க. அவனும் என்னடி பண்ணுற அப்படின்னு பார்க்க, நீங்களும் வந்துட்டு திரும்பி நின்றுட்டு, இங்கே பாரு, இந்த இதில் ஹூக்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்குது, என்னால் போட முடியல, இதை கொஞ்சம் போட்டு விடு அப்படின்னு முதுவாக காட்டி நிற்கிறீங்க. அதில் முக்கால்வாசி ஹூக் ஸ்டைல் தான், பட் எல்லாமே வந்துட்டு ஓப்பனில் இருக்க ஒன்று கூட போடாமல் பப்பரப்பான்னு முதுகு நல்லாவே தெரியுது. ஐயோ என்னோட பொறுமையை சோதிக்கிறாளே அப்படின்னு இருக்கு. தயாங்க தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேனே, இந்த கெட்டப்பே போட்டுக்கூடாது அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவனும் அப்படியே வந்துட்டு அவங்க முதுகில் கை வைக்க ஜிவ்வுன்னு இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி, உங்களுக்கு அதுக்கு மேலே அவனும் ஒவ்வொரு ஹொக்கா போட அவனால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்களோட முதுகில் அப்படின்னு அழுத்தமான ஒரு கிஸ் பண்ணேன். அவ்வளோதான், அவங்களுக்கு ஜிவ்வுன்னு இருக்குது. எவ்வளோ நேரம் திரும்பி அப்படியே திரும்பி நீங்கள் அவனுமே ஒரு பதட்டத்தில் அவங்களே பார்த்துட்டு இருக்க. என்ன நினச்சிங்களோ அப்படியே தாங்க அந்த செவத்தோட சாட்சி அவனுக்கு அப்படியே கிஸ் அடிக்க, இது என்ன நமக்கு மேலே இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அவனுக்கும் உணர்வுகள் பெய்யாட்டம் போட 2 பேரும் சேர்ந்து அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அந்த பாத்ரூம்குள்ளே அவங்களோட முனங்கள் சத்தம் வெளியே கேட்க ஆரம்பிக்கு. அப்படியே வந்துட்டு 2 பேரும் மோன நிலையில் இருக்க. தாங்க தான் ஃபஸ்ட்டு சுதாரிக்கிறான். டக்குன்னு உங்களை பிடிச்சி தள்ளி என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கிட. என்ன அப்படின்னு நீங்களும் பார்க்க, நம்ம இங்கே எதுக்கு வந்தோம் அவளுக்கு எதுவுமே தெரில வந்துட்டு. சரி உங்களுக்கு எதுவுமே தெரில, நீங்கள் வந்துட்டு ஸ்வீட்டியை பார்க்க வந்தோம், அதான் பார்த்துட்டுமே, இப்போ என்ன இதெல்லாம் எதுக்கு கேட்குற, என்னால் முடியல அப்படின்னு திருப்பி அவனை அப்படியே இழுத்த கிஸ் பண்ண வரீங்க. அவனும் ஐயோ இது வேறு மாதிரி போயிடும் போலக்கு, அவ்வளோதான் எல்லோரும் என்ன சாவடி அடிப்பானுங்க அப்படின்ட்டு, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே போயிட. முஞ்ச பாரு அப்படின்னு முறைச்சிக்கிட்டே வெளியில் வரீங்க. வந்துட்டு நீங்கள் திரும்பவும் அவன் பக்கத்தில் வந்து உட்காதுறீங்க. அவனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ இவ்வளோ வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாதிரி தான் அப்படின்ட்டு ஸ்வீட்டுக்கிட்ட ஒரு வழியாக வந்துட்டு அவனும் பேச. அதுக்கப்புறம் நீங்கள் அவளுக்கு உட்காந்துக்கிறீங்க. ஸோ வந்துட்டு அவ்வளோ மியாஸ் வந்து சூசைட் பண்ணிக்கல, அவளை கொண்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் என்னடி சொல்கிற அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட. தாங்க உங்கள் கைப்பிடிச்சி ஒன்றும் இல்லை அமைதியார் அப்படின்ட்டு இப்போ அவள்கிட்ட கேட்க அவள் தான் எல்லாத்தையும் சொல்கிறாள். ஆக்சுவலி என்னென்னா இங்கே ட்ரக்ஸ் பழக்காட்ட மட்டும் இல்லை, அப்பப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்க பொண்ணுங்களை வந்துட்டு மற்ற பொண்ணுங்க வந்துட்டு ஆசை காட்டி கூட்டிகிட்டு போகிறது, பார்ட்டிக்கு போகலாம் அந்த மாதிரி, இது மாதிரிலாம் வெளியில் போகலாம் அப்படின்னு. இந்த மாதிரி தான் ஸ்வீட்டியும் இருக்கிற ரூமில் வந்து ஒரு பொண்ணு கூப்பிட்ருப்பா. பட் ஸ்வீட்டி வந்துட்டு ரொம்ப பயந்த சுபாவம், அதெல்லாம் வேணாடி அப்படின்னு சொல்ல. மியாவுக்கு வந்துட்டு துடுக்குத்தனம் அதிகம். அவளும் வந்துட்டு பயந்த பொண்ணு தான், இருந்தாலும் இப்படிலாம் வெளியில் போகணும், அவளுக்கும் ஆசையெல்லாம் இருந்திருக்கும். காலேஜ் வந்த புதுசில் எல்லாருக்கும் உள்ளது தானே. ஸோ வந்துட்டு சுற்றணும் கொள்ளணும்னு அந்த ஆசையில் போகலாண்டி அப்படின்னு அவள் சொல்ல. ஸ்வீட்டியோ என்ன கெஞ்சினாலும் நான் வரல அப்படின்ட்டு வரலன்ட்டு இருப்பாள். பட் மியா மட்டும் நான் போயிட்டு வரேன்னு போயிருப்பாள். அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவள் ஒரு மாதிரியாக பிரம்ம பிடிச்ச மாதிரியே சுற்றிட்டு இருப்பாள். என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்ருப்பா. அப்புறம் அடிக்கடி பார்ட்டின்னு போக, ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம்லாம் மன உளைச்சலில் அழுகிறது இந்த மாதிரி இருந்திருப்பா. இவ்வளோ ரொம்ப தோண்டி துருவி அவள்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் மியா நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறா. அவள் பார்ட்டிக்கு போனப்போ அவளுக்கே தெரியாமல் ட்ரக்ஸை கொடுத்து அவளை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதை வீடியோ எடுத்து வச்சு மறுபடியும் அவங்க கூப்பிடும் போது வரணும், இல்லைனா வந்து வெளியே விட்டுருவோன்னு பயமுடுத்தி, அது மட்டும் இல்லை அதோடு சேர்த்து உன் கூட இருக்காளே அவளே வந்து இது பண்ணான்னு ஸ்வீட்டியையும் அதில் இழுத்து விட பார்த்துருப்பாங்க. ஸ்வீட்டி மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற நிறைய பேர்த்த டார்கெட்டாக வச்சு எல்லாத்தையும் அதுக்குள்ளே இழுத்து விட மியாவை வச்சு ட்ரை பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு பொண்ணை வச்சு தானே இன்னொரு பொண்ணை பிடிக்கிறாங்க. மியாவை இப்படி வேறு ஒருத்தையும் வச்சா அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரையாக வந்து அங்கே டார்கெட் பண்ணேன். அவ்வளோ முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல. அப்போ வந்துட்டு அவளோட வீடியோஸ் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்க் வெப்சைட்டில் அவளோட வீடியோவை வெளியிட்டோம். இது மாதிரி தான் இன்னுமே நடக்கும், நீ மட்டும் நாங்கள் சொல்கிறதுக்கு இடங்கள் இல்லைன்னா இப்படி ஒவ்வொன்றா வரும் அப்படின்ட்டு ஒரு வீடியோவை மட்டும் ஃபஸ்ட்டு சாம்பிள் மாதிரி எடுத்து விட. அவள் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ, நியூட் ஃபோட்டோ அதை மட்டும் விட்டுருப்பாங்க. இன்னும் வீடியோஸ்லாம் இருக்குது விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு அவ்வளோதான் பயம் வந்துடுது. திரும்ப வேறு தன்னை கூப்பிட்றாங்க. ட்ரக்ஸ் எடுத்து உடம்புலாம் ஒரு மாதிரி ஆளே ஒரு மாதிரி ஆயிருப்பா. நீங்களுமே காலேஜ் வரும்போது என்னடி ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க, ஸ்வீட்டியும் எனக்கே தெரில கூட இருக்க, எனக்கு என்னன்னு தெரில சொல்லவும் மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் தான் ஸ்வீட்டிக்கிட்டே சொல்லியிருப்பா. ஸோ இப்படிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவளுக்கும் அடுத்தவங்களை இதில் இழுத்து விட மனசு இல்லாமல் சூசைட் பண்ணியிருப்பா. சூசைட் தான் பண்ணிக்கிட்டா. ஆனால் அவள் சூசைட் பண்ணுற அளவுக்கு அவளை டார்ச்சர் பண்ணாங்கல்ல, அதை வச்சு தான் ஸ்வீட்டி அவள் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கல, அது கொலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அவளோட சாவுக்கு அவள் ஒன்றும் சாகணும்னு நினைக்கலையே, அவளை சாகிற அளவுக்கு தூண்டியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இது கிடைக்கணும்லன்னு ஸ்வீட்டிக்குனா பயம், வெளியே வந்தால் எங்கள் தண்ணி எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. அதனாலேயே அந்த ரூமை விட்டு கூட வெளியே வராமல் இருக்க. ஸோ வந்துட்டு டேயா வந்துட்டு உங்களை எப்படி பார்த்து இவளை அவன் கூட வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, நான் முன்னாடி நாள்லேருந்து இதான் சொல்கிறேன், நீ கூட வாடினு வந்தியா, நீயும் அவளும் எங்கள் வீட்டிலே இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனையே இருந்திருக்காது, நீயாவும் இப்போ செத்துருக்க மாட்டா, இதெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு நீங்களும் பொங்கி எழுந்து இப்போவே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு ஆரம்பிக்க. அப்போ தாங்கோ மீதியாக இரு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு இவளை வீட்டுக்கு. ஆமாம் இவளையே நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே தாங்க பார்க்குறீங்க. அவனும் அது வேறையா அப்படின்ட்டு அவன் இல்லை அங்கே என் அண்ணன் இருக்கால, ஓ ஆமாம் இல்லை அந்த தடிமாடு வேறு இருக்குது,
இது மட்டும் ஜிமின் கையில் விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு சரி சரி இவளை வெக்கேட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங் வந்து சொன்ன மாதிரியே ஸ்வீட்டியும் கூப்பிட்டு அவ்வளோ பயந்து நடுங்குறா. ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தி உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரா. மற்றவங்களாம் முழிக்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா கூட நம்ம அப்படின்னு உங்கள் அம்மாவும் வந்துட்டு வாமா ஸ்வீட்டி, ஏன் நீ வெளியே வர்றதில்ல, காலேஜில் இந்த மாதிரி ஆயிடுச்சாம்மா நீயா இருந்தது கேள்விப்பட்டோம் அப்படின்னு அம்மா வந்துட்டு இதாக பேச அப்பாவுமே வந்துட்டு என்னாச்சுமா, நாங்கள் அப்போ இருந்து இங்கே தானே இருக்க சொல்கிறோம், நீ ஏன் இங்கே இருக்க மாட்டேன்னு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அவளையும் ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. அவளுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா. ஆனால் காலேஜுக்கு என்ன சொல்லி கூப்பிட்டாலும் இல்லை இல்லை கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு இந்த பிரச்சனை முடிஞ்சால் தான் வருவேங்கிற மாதிரி அவள் இருக்கா. சரி வீட்டிலலாம் சொன்னால் பகிர்ந்துக்குவாங்க, படிக்க வைக்க மாட்டாங்கன்னு அவளுக்கு பயம். அதனால அது வீட்டுக்கும் போகாமல் இங்கேயே தான் இருந்திருப்பா. ஸோ இது இப்படியே விடக்கூடாதுன்னு ஃப்ரைடேக்கு அது தெரிஞ்சு அவளுக்காகவே வந்துட்டு இந்த இது பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லை இந்த கேஸும் வந்திருக்கும். ஸோ வந்துட்டு இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணவும் இது இதாக போச்சு. ஸோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்பப்போ ஃப்ரைடே ஃபோன் பண்ணி பேசுகிறதும் நீங்கள் கொஞ்சம் அவளுக்கு ஆறுதலாக இருக்கீங்க. இப்படியே தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் காலேஜ் இருந்ததும் ஆரம் வந்துட்டு கிளாஸ் எடுக்கும் போதே எல்லாத்துக்கும் தைரியத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக யாரும் வாயை தந்து ஏதாவது சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம், இந்த மாதிரி ப்ரொஃபஸர் எத்தனை பேர் இருக்கோம், யார்கிட்ட வேணாலும் நீங்கள் அவங்க இது பண்ணலாம், முக்கியமாக என்கிட்ட சொல்லலாம், எதாக இருந்தாலும் நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேங்கிற மாதிரி கொஞ்சம் தைரியம் வர வைக்கிறதுக்காக பேசுகிறான். அப்போ நீங்கள் டக்குன்னு எழுந்து சார் கொஞ்சம் நாளாகவே ஏதோ சஸ்பீஸியாக தான் நடந்துகிட்ருக்கு சார், இந்த காலேஜ்லேயும் சரி ஹாஸ்டல்லையும் சரி அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே எல்லோரும் மாதிரி சொல்கிறீங்க. ஆரம் வந்துட்டு ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அவன் கிளம்ப எங்கள் ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு பார்சல் வருது. அவரும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு ஃபுட் ஐட்டம்லாம் இல்லை, பட் வேறு எதாவது இருக்குது, அதில் ஒரு லெட்டரும் இருக்குது. இதை வந்துட்டு வர பசங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்துட்டு அந்த டெலிவரி பாயை பிடிச்சி இது யார் ரன் பண்ணுது அப்படின்னு ஜின்னு கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், அட்ரஸ்லாம் இல்லை, இங்கே இந்த அட்ரஸ் மட்டும்தான் இருந்துச்சு, அதான் ஃப்ரம் இல்லை 2 மட்டும்தான், அதனால தான் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு அவன் பார்த்துற சரி போ அப்படின்னு விட்டுட்டு அதை அப்படியே பார்க்குறாரு. அது ஒன்றும் இல்லை, ட்ரக்ஸ் தான் பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த கேன்டீன் வச்சு நடத்தினவங்களும் இதுக்கு உடந்தையா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்ருக்கா. எங்கள் சுகா வந்துட்டு மியூசிக் கிளாஸில் இருக்கும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஃபோட்டோ வந்துட்டு டார்கெட் இப்போ இது இல்லை இது அப்படின்னு வேற ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஆனால் அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஜேஹோப் கிட்ட சார் டான்ஸ் கிளாஸ் வந்த கேர்ள்ஸ் எல்லாம் யாரோ வேறு பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல எது யார் கூட்டிகிட்டு போனது, சீனியர் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்லிட்டு இருக்க. அவனும் யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே ஜேகே வந்துட்டு அந்த கேமராலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ எல்லா ஃபுட்டேஜும் பார்க்க அதில் சேம் பர்சன் அப்பப்போ அடிக்கடி உள்ளே வர்றதும் போகிறதும் அவனுக்கு தெரியுது. ஜிமினுக்கு மெசேஜ் வர அடுத்த நிமிஷம் அங்கேருந்து ஜிமின் அப்படியே கிளம்பிடான். வெளியில் போனவனும் அந்த மாஸ்க்கு போட்டுட்டு ஹூடிலாம் போட்டு ஒரு சஸ்பீசியஸாக அங்கேருந்து போக அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஜிமின் அப்படியே வெளியில் கிளம்பிடுறான். எவன் எங்கே போனான் அப்படின்னு கைரா அவனை தேடிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் தேங்க்கும் ஏதோ மெசேஜ் வருது. அதை அப்படியே நீங்கள் உத்து பார்க்க தேங்க் வந்துட்டு மெசேஜ் அப்படியே பார்த்துட்டு மூஞ்சி மாறுது. டக்குன்னு ஆஃப் பண்ணி நீங்கள் பார்க்கவும் டக்குன்னு வைக்கிறான். என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்க ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறா. உன் அண்ணனையும் காணோம், நீயும் ஒரு மாதிரி இருக்க, என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் கிட்டே நெருங்கினாலும் தாங்க வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறான். பிகாஸ் அவனுக்கு இப்போ போகணும், அதனால் உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவனும் உங்களை அவாய்ட் பண்ண அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இவெல்லாம் சுற்றி வந்தா இப்போது என்னை அவாய்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவன் அதெல்லாம் கண்டுக்கல, அவனுக்கு வெளியே போய் ஆகணும், பேசணும். ஸோ வந்துட்டு தாங்க அதையும் இதையும் சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ 7 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு சில விஷயங்கள் இதாக இருக்குல்ல. ஸோ சில ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கல்ல, ஆரம்பெலாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு அப்படியே பார்க்குறாங்க. அதில் இருக்கிற நேம்ஸு டேட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்க இது ஏதோ ஒரு ரேண்டமாக நடக்கிற மாதிரி தெரியல. எஸ் திட்டமிட்டு இது தனியாக யாரும் பண்ணல, இதுக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் அது மட்டும் இல்லை, இந்த காலேஜில் யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க, அது இல்லாமல் யாராலையும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்ல எஸ் அப்படிங்கிற ஜேஹோப்பு ஆமாம் யாராக இருக்கும், நான் கூட ரேண்டமாக ஒரு பர்சனை திரும்ப பார்த்தேன் அப்படின்னு ஜெகே சொல்ல இதுக்கெல்லாம் ஃப்ரைடே கிட்ட கேட்டால் தெரியும். அவன் தான் அடிக்கடி வந்துட்டு வாட்ச்மேன், அடிக்கடி யார் வரா போகிறாங்கிறது அவனால் மட்டும்தான் வாட்ச் பண்ண முடியும். ஸோ அவங்ககிட்டையும் கேட்கணும், சிசிடிவி மாதிரி தான் அவனும் அப்படின்னு ஜின்னு சொல்ல எஸ் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. எங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கீங்க. அப்போ அப்படியே கைராவோ இங்கே என்னமோ நடக்குது அப்படின்னு ஃபரா சொல்ல கைரா ஆமாப்பா ஏதோ சரியில்லை, நேற்று ஒரு சீனியர் என்ன ஒரு இடத்துக்கு வர சொன்னான் அப்படின்னு சாரா சொல்ல டக்கு நீங்கள் நீ போனியா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நான் போகல, நீயே இவ்வளோ டென்ஷன் ஆகுற அதானே அப்படின்ட்டு தாராவோ அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்க நீங்கள் இல்லை இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபராக்கா, அடிக்கடி கேண்டீன் பக்கம் போகாத, தாரா மியூசிக் கிளாஸ் தனியாக லான் நீ தனியாக நடந்து போகணும், அந்த பக்கம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. என்னடி பீடிகை ஓவராக போடுற அப்படின்னு சாரா கேட்க நீங்களோ அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே இன்னொரு ஆயிராவும் சேர்ந்து வந்துடுறாங்க. ஸோ அப்படியே எல்லோரும் உட்காந்து இப்போ என்ன தான் நடக்குது இங்கே காலேஜில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல அப்போ ஆயிரம் உங்கள் கிட்டலாம் ஒரு விஷயம் சொல்லணும்,
ஆனால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்களும் நானும் அதே தான். எனக்கும் பயமாக இருக்குது. உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது. சொன்னால் தான் நீங்களும் பாதுகாப்பாக இருப்பீங்க. என்னடி திடீர்னு ஸ்வீட்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த? என்னன்னு கேட்டால் ஒன்றும் சொல்லலை. இப்போ என்னென்னா ஒன்று சொல்லணுங்கிற அப்படின்ட்டு அப்படி சாரா கேட்க அது அப்படின்ட்டு நீங்கள் திணற ஐராவோ. ஆனால் அவளுக்கு அந்த இதெல்லாம் இல்லை. ஸோ டக்குன்னு அவள் உங்ககிட்ட ஒரு விஷயம், ஆனால் இது ரொம்ப சீக்ரெட், வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சரி, இங்கே வந்திருக்கவங்க இப்போ புதுசாக வந்த ஸ்டாஃப் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எனக்கு என்ன மாதிரி தெரியல. ஸ்டாஃப் பின்ன என்ன அவங்களாம் டிடெக்டிவா அப்படின்ட்டு வரா கேட்க, நீ நினச்சாலும் நினைக்கலாட்டியும் அதுதான் உண்மை அப்படின்னு ஐரா சொல்ல, என்ன அப்படின்ட்டு அப்படியே வரா இருக்கிற எல்லாருக்குமே அப்படியே முழிப்பிதிங்க. நிஜமாவா அப்படின்னு பார்க்குறாங்க. எனக்கு சரியாக தெரியல, ஆனால் ஏதோ சம்திங் அவங்க ஏதோ இங்கே கண்டுபிடிக்க தான் வந்திருக்காங்க, அது மட்டும் தெரியுது. அக்கா வளராத அப்படிங்கிறா சாரா. யார் வளரா லூசு? நான் வளரல, உண்மையை தான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் இதை போய் யார்ட்டையும் வளரிட்டு இருக்காதீங்க. அவங்க ஏதோ சீக்ரெட் மிஷன் போல், அவங்களே முடிஞ்சதும் சொல்லுவாங்க. ஆமாம், உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா அப்படின்னு அப்படியே நூறா கேட்க, அது அப்படின்னு ஆயிரா திணற. அப்போ ஃபராவோ, யாராக இருக்கும், நம்மளோட மியூசிக் டீச்சர் சொல்லியிருப்பார் இல்லாகிற ஐராக்கா அப்படின்னு கேட்க, அப்போ தாராவோ, இல்லையே அவராக இருக்க வாய்ப்பில்லை. அட ஆமாம்ல, ஒரு ஆளாச்சே அப்படிங்க. எப்படி அப்படின்னு அவள் தட்டுறா. அப்போது உன்ட்ட யார் சொன்னா அப்படின்னு கேட்க, டான்ஸ் டீச்சர் அப்படின்னு அவளே சொல்கிறா. ஓ, கதை அப்படி போகுதா? ஏன் உங்களுக்கெல்லாம் தெரியாதா? இல்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்போ நீ ரெடி சொல்ல வந்த அப்படின்னு உங்களை பண்ணி நீங்கள் முழிக்க, என்ன சொல்ல வந்ததே மறந்துட்டு அப்படின்னு சாரா கேட்க, ரெடி ஆடிட்டு அது ஸ்வீட்டி ஏன் தெரியுமா பயந்துட்டுருக்கான்னு ஸ்வீட்டி சொன்னதெல்லாம் சொல்லி நம்மளே ஜாக்கிரதையாக இருக்க சொன்னாங்க. ஆமாம், இந்த டியா யாராக இருப்பா? அதான் தெரில. அவளும் அவங்க கூட சேர்ந்த, ஓ அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாளா வியர்டா? ஏன் எங்களுக்கெல்லாம் கூட ஓகே, நீ எப்படி டியா பின்னாடி சுற்றுற அப்படின்ட்டு ஃபரா கேட்க, அதெல்லாம் இல்லை, நானும் அவளும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தானா அப்படின்னு சாரா கேட்க, மூடிட்டு இருக்கிறியா? ஃப்ரெண்டு தான். பார்த்தா அப்படி தெரில. கைராவோ, அதே தான், பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன், என்னை விட்டுட்டு அவன் மேலே சாஞ்சிக்கிறதுனா கையை பிடிச்சிக்கிறதுனா ஏதோ இந்த டியா பிள்ளைக்கு இவளுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு கைரா வேற நேரம் பார்த்து போட்டு கொடுக்க, நீயுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, அதெல்லாம் ஒரு கருமமும் இல்லை, பொண்ணும் போய் என்னடியே பண்ண போகிறோம்? பொண்ணு நிறைய செய்யலாமே அப்படின்னு தாராவோ, ஏன் அது இல்லை அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மாதிரி மார்க்கமாக பேச, சீப்ப அப்படின்ட்டு. ஆனாலும் மனசுக்குள்ளே நீ அப்படி தானே அப்படின்னு மனசாச்சே கேட்க, இது வேறு நேரங்காலம் தெரியாமல் அப்படின்னு அதை துரத்தி விட்டுட்டு இங்கே எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க. பட் யாரும் கேட்டுட்டு அந்த ஷேடோ வந்துட்டு உள்ளே தெரியுது. ஆனால் நீங்கள் யாரும் அதை கவனிக்கவே இல்லை. இங்கே வந்துட்டு ஸ்வீட்டிக்கு ஒரு மெசேஜ் வருது. அதான் காலேஜுக்கு வராமல் இருக்கால, அதனால் வந்துட்டு அவளை வெளியே வர வைக்கிறதுக்குனே அந்த மெசேஜ் போடுறாங்க. அதாவது நீ வந்துட்டு உனக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்குமா, காலேஜில் வந்து பேசு, ஓல்டு பிளாக் வந்துரு அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜ். அதுவும் நைட்டில் எதுக்கு ஓல்டு பிளாக் வரணும் அப்படின்னு அந்த மெசேஜை பார்த்ததுமே ஸ்வீட்டிக்கு உதருது. ஸோ போவே கூடாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறா ஃப்ரைடேக்கு. ஸோ அவனும் வந்துட்டு அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு வந்து, சார் இப்படி மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் காட்டேன். அப்படியே பாய்ஸ்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சிக்னல் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இந்த பிளாக் போயே ஆகணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், இன்றைக்கி அவனை விடவே கூடாது அப்படின்ட்டு அவனும் எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ரொம்ப கூர்மையான இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு இங்கே. அப்போ தான் அவங்க வந்துட்டு அவங்க பெரியப்பா இது நாள் வரைக்கும் அவர் வீட்டுக்கே வர மாட்டார். அவர் அப்படின்னா வந்துட்டு இந்த சாமியார் மாதிரி அவர் கல்யாணமே பண்ணிக்காமல் சும்மா கோவில் குளம்னு அலைஞ்சிட்ருக்காரு. அவரும் வந்திருக்கா, என்னம்மா ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்கன்னு எல்லாத்தையும் பார்க்குறாரு. நீங்களாம் அப்படியே அவரை போய் ஹக் பண்ணிட்டு, நல்ல மனுஷன், உங்களை அவ்வளோ பாசமாக பார்த்துக்குவார் சின்ன வயசுலேருந்து. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு வயசான காலத்தில் கோவில் குளம்னு சுற்றிட்டுருக்காரு. இல்லை பெரியப்பா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, எதுவும் இல்லைடா பெரியப்பா வந்துட்டல, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு வந்துட்டு அவர் நம்பிக்கை கொடுத்துட்ருக்காரு. ஸோ வந்துட்டு நீங்களாம் வந்துட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு அப்படியே வந்து உங்கள் ரூமில் படுத்துக்க. ஸ்வீட்டிக்கிட்ட நீங்கள் அப்படியே வந்துட்டு பேச்சு கொடுத்து பார்க்குறீங்க. அவளும் வந்துட்டு பயந்து தான் நடுங்கிட்டு இருக்கா, இன்னும் பேச மாட்டேங்கிறா. முன்னே விட இப்போ ரொம்ப பயப்படுறா, வாயை திறக்க மாட்டேங்கிறா, ஏதோ ஒரு பதட்டத்திலே இருக்கா. ஸோ வந்துட்டு அவகிட்ட நீங்கள் சரி இவகிட்ட இதுக்கு மேலே பேச முடியாது, ரொம்ப போட்டு அவளை இது பண்ண வேணான்னு விட்டுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் காலேஜ் கிளம்பி கீழே வரும்போது அப்படியே தடாலாடியா பாய்ஸ் 7 பேரும் வீட்டுக்குள்ளே வர ஒரு நிமிஷம் எல்லோரும் ஆடி போயிடுறீங்க. என்ன இவங்க இப்படி வராங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் ஒரு வேளை நம்மளை பொண்ணுக்கிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு ஒரு தைரியத்தில் ஃபரா கேட்க, அது அங்கே நிற்கிற பாய்ஸ் காதில் கூட விழுது. அந்த நேரத்தில் கூட அவங்களுக்கு சிரிப்பு வர ஆரம்பம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அந்த சத்தத்தை கேட்டு வெளியில் வந்தவங்க அப்படியே உங்கள் அம்மா அவனுங்களை பார்த்து ஃப்ரீஸ் ஆகிறாங்க. பிகாஸ் அவங்க 7 பேரும் உங்கள் அம்மாவோட தம்பிங்க. அவங்க அப்படியே பார்க்குறாங்க, அக்கா அப்படின்னு அவனுங்களுக்குமே ஆச்சரியமாக இருக்குது. அவனுங்களும் ஏய் அப்படின்னு ஜிம்மி நான் கண்ட்ரோல் பண்ணேன். தேங்கோ அப்படி வந்துட்டு ஐயோ அக்கா பார்த்துட்டு பேசாமல் இருக்க முடியலேன்னு அப்படியே வந்துட்டு மேக்னா லைன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கா. ஹயாங் லைன்லாம் அப்படியே வந்து வரப்பா, நாங்கள் இங்கே தம்பியாக வரல அப்படிங்கிறாங்க. கண்ணே கலங்கிருச்சு. ஏண்டா ஏதோ ஆசைப்பட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இத்தனை வருஷம் யாருமே வந்து என்ன பார்க்கல, இல்லை இப்போ ஆசையாக வந்திருக்கீங்கன்னு பார்த்தா இப்போயும் இல்லைங்கிறீங்க. இங்கே பார், நீ இப்படி அழுதுட்டுருக்காத, ஓரமாக போங்க,
இங்கே பாருங்கள் மேடம், நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறது சிஐடி ஆஃபீஸர்ஸாக, அது மட்டும் இல்லை உங்கள் புருஷனை அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்ல அப்படியே எல்லாத்தையும் தூக்கி வாரிப்படுது. பெரியப்பானா என் தம்பியை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இங்கே பாருங்கப்பா, நீங்கள் வேணால் இவங்களுக்கு தம்பியாக இருக்கலாம், அதுக்காக ஏன் தம்பி மேலே கை வைப்பீங்களா? அவன் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படி இப்படின்னு அவர் ஆரம்பிக்க, வாயை மட்டும் ஓரமாக நில்லுங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவர்கிட்ட பேசிக்கிறோம், எங்கே அவர் தால கூப்பிடுங்க, ஓடி ஒழிஞ்சிட்டானா அப்படிங்க. அப்படியே நூறாக்கெல்லாம் சுருன்னு கோவது, என்ன ரொம்ப பேசுகிறீங்க, அப்படிலாம் எங்கள் அப்பா ஒளியிற ஆள் இல்லை, எங்கள் அப்பா வருவார் அப்படின்னு கோப்படா சின்னம். இங்கே பாரு, எங்ககிட்ட வெட்டி ரோசம் காமிச்சு ஒன்றும் பிரோஜனம், ஒப்பனை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் பேச, மரியாதையாக பேசுங்க அப்படின்னு ஆயிரா அப்படி கையை நீட்டிட்டு முன்னாடி வர அப்படியே அவள் கையை ஜெய பிடிச்சி, மீதியாக இருக்கியா அப்படின்னு தள்ள, என்ன வீட்டில் வந்து அராஜகம் பண்ணுறீங்களா அப்படின்னு தாரா அழுகியோட சுகா முன்னாடி வர, சுகாவோ இதை வேற அழுது நம்மளை மூட மத்துவாளே அப்படின்ட்டு தள்ளு அப்படின்னு அவள் மூஞ்சியே பார்க்காம அவர் அவாய்ட் பண்ண. கைரா ஒரு பக்கம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சீரியஸ்னால் ஓவராக பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு பக்கம், இந்த பக்கம் சாரா அப்படியே ஜேகேவை முறைச்சி தள்ளிட்டு இருக்கா. எல்லோரும் சண்டை போடுறாங்க, இவன் மட்டும் கண்ணாலே சண்டை போடுறா பாரு அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்துட்டு இருக்கா. அவ்வளோ முறைச்சி பார்க்குறா, என்னடி கண்ணு வெளியே விழுந்துருப்போது அப்படின்னு ஜேகேவே பொறுமை இல்லாமல் சொல்ல, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஐயோ அதே டைலாக்கா அப்படின்ட்டு அவனும் பேசிட்டு, இப்படி ஆளுக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட சண்டை போட, நீங்கள் மட்டும் நம்ம யார்கிட்ட சண்டை போடுறது அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நேரம் நீங்கள் டியாவை தான் தேடிட்டு இருக்கீங்க, இவங்க 6 பேர் இருந்தால் டியாவும் இருக்கணுமே, அப்போ அவன் எனக்கு என்ன சித்தியா, இவன் சித்தியோடைய நான் அப்படிலாம் பண்ணேன் சீ அப்படின்லாம் தோணுது. ஆனாலும் அவளை காணமே, அவளுக்கு பதிலாக இவன் யாரும் புதுசாக இருக்கான், என்ன நான் யாருன்னு தெரியலையா அப்படி கிட்ட வந்து அப்படியே தாங்க நிற்க, ஒரு நிமிஷம் உங்களுக்கு இது யாருன்னே தெரியல, நீங்கள் ஆனாலும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அவனும் வந்து என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேர்ள் வாய்ஸில் பேச தூக்கி வாரி போடுது. ஏத்தே அப்படின்னு பேனை முடிச்சிட்டு இருக்க. உங்கள் அப்பா இங்கே என்ன சத்தம் அப்படின்னு மேலேருந்து வராரு. அப்பா அப்படின்ட்டு நீங்கள் 7 பேரும் அப்பா கிட்ட அப்படியே போக, இப்படிலாம் ஒழிச்சு வச்சிங்கன்னா உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போக முடியாதா அப்படின்னு ஆற முன்னாடி வந்து அப்படியே நிற்க. அப்போ அவங்க பெரியப்பாவோ லபோ திப்போன்னு கத்திக்கிட்டு இருக்க. உங்கள் அப்பா அப்படியே அசால்ட்டா, அடா மச்சானுங்களா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அந்த மச்சான் வீட்டு தெரிஞ்சிருக்கா அப்படின்ட்டு உட்காருங்க பேசலாம் அப்படிங்க. நாங்கள் உட்காந்து பேச வரல அப்படின்னு ஜென்னு சொல்ல, உங்களுக்குலாம் ஆத்திரமாக வருது, எங்கள் அப்பா எவ்வளோ பொறுமையாக பேசுகிறார், ஓவராக பண்ணுறானுங்க, அம்மா உன் தம்பிங்களை வெளியே போக சொல்லு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே 7 பேரும் கத்த. உங்கள் அம்மாவோ, நான் என்னடி பண்ணுவேன், என்னடா ஆச்சு உங்களுக்குலாம், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, இத்தனை வருஷம் கழிச்சு வந்து என் குடும்பத்தை செதைக்கவே வந்தீங்களா, என் புருஷன் தானே இந்த குடும்பத்தோட ஆணி வேறு அப்படி இப்படின்னு உங்கள் அம்மா பாட்டுக்கு டயலாக் அடிச்சுட. அக்கா ஓரமாக போய் புலம்பு அப்படின்னு ஜிமின்னு அவங்களே உங்கள் அம்மாவை அப்படியே சைலண்ட்டாக நகர்த்தி விட. அப்படியே உங்கள் அம்மாவோ, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு அப்படியே முன்னாடி வந்துட்டு, என்னை தாண்டி தான் என் புருஷனை அரெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அலேக்கா ஜேகே அப்படியே உங்கள் அம்மாவை தூக்கி அப்படி ஓரமாக நில்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து முன்னாடி வரானுங்க. இவனுங்களா அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வருது. உங்களுக்குலாம் சிரிப்பு வந்தாலும் அடக்கிக்கிட்டு, ஐயோ எந்த நேரத்தில் சிரிப்பு வருது பாருங்க, சிரிப்பு காட்டுறானுங்களே அப்படின்ட்டு இருக்க. ஆரம் எல்லாத்தையும் முறைச்சி அமைதியாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தவன் அப்படியே பெரியப்போ அப்படியே எகிரி தொகரி குதிச்சுக்கிட்டு இருக்காரு. என் தம்பியை வந்து அரெஸ்ட் பண்ண விட மாட்டான் அப்படின்னு. அவங்க அப்பா வந்து பெருசாக போல, இங்கே பாருங்கண்ணா அமைதியாக, நான் எந்த தப்பு பண்ணலை, என் மனசாட்சிக்கு இது பண்ணி தான் நான் நடந்துட்டுருக்கேன், இந்த காலேஜ் நடத்துறது நான் தான், ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணலை, இவங்க ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு வந்திருக்காங்க, பரவாயில்ல அரெஸ்ட் பண்ணட்டும், நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி வெளியே வந்துக்கிறேன். இங்கே பாருங்கம்மா, கவலைப்படக்கூடாது, நம்ம காலேஜ் நீங்கள் தான் பார்த்துக்கணும், புரியுதா, அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, பெரியப்பா இருப்பார், அம்மா இருக்காங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா அப்படியே தைரியமாக வந்து நிற்கிறாரு. பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஜின்னோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு கையில் விளங்க மாட்டேன். 7 பேரும் கதறீங்க, அவங்கவுங்க ஆளுங்களை பிடிச்சி உழுக்குறீங்க, ப்ளீஸ் பண்ணாதீங்க வேணாம், நீங்கன்னா அப்படியே தாங்க பிடிச்சி, இங்கே பாரு டியா வேணா டியா, நான் டியாவே இல்லை அப்படிங்கிறான். நீ டீயோ காஃபியோ இப்போ அது முக்கியமா, என் அப்பா விட்டு, அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டார், அப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஆளுக்கு சிலர் கோவமாக பேசினாலும் சிலர் வந்து அடங்கி போய் ஜெக்கெட்டெல்லாம் அதே இருந்துட்டு சாராலாம், இங்கே பாருடா எங்கள் அப்பா வரஸ் பண்ணால் அவ்வளோதான், மாமான்லாம் பார்க்க மாட்டேன், கண்ணா பின்னான்னு பேசி விட்டுருவேன் அப்படிங்க, இப்போ மட்டும் மரியாதை கொடுக்குற பாரு நீ அப்படிங்கிறான் அவன். அவளும் வந்துட்டு கைரா எங்கள் ஜிமின் சட்டையை பிடிச்சி ஒழுக்கிட்டு இருக்கா, எங்கள் அப்பா விட்டுருங்க வேணா அப்படின்னு. மொதல் ஏன் சட்டையை விட்றீ நீ அப்படின்ட்டு வந்துட்டு நூறா முன்னாடி நின்றுட்டு, விட மாட்டேன் என் அப்பாவை கூட்டிகிட்டு போயிட மாட்டேன் அப்படிங்க. ஜின்ன அவளை அலேக்கா தூக்கி ஓரமாக நில்லுமா, எத்தனை வாட்டி சொல்கிறது அப்படின்ட்டு அப்படியே உங்கள் அப்பாவை இந்த பக்கம் ஜின்னு கூட்டிகிட்டு வர. அப்படியே வந்துட்டு மற்ற 7 பேரும் உள்ளே அவரை போடாமல் பிடிச்சி இழுக்க. பாய்ஸ்லாம் வந்துட்டு சேர்ந்து அப்படியே ஆளுக்கு நகர்த்துறாங்க. சுகாவும் வந்துட்டு அப்படியே தாராவை அப்படியே அலேக்கா தூக்கி, சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு, எங்கள் அப்பா அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் ப்ளீஸுங்க அப்படின்னு அவள் அப்படியே கண்ணீர் விட்டு கதற. அவளை பார்க்கவே பாவமாக இருக்குது. ஃபராவோ, ஏன் ப்ரொஃபஸர் இப்படி பண்ணுறீங்க, அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டார் ப்ரொஃபஸர், நீங்கள் ப்ரொஃபஸர் தானே, நீங்களே போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு அந்த நேரத்தில் கூட கேங் கேட்டுட்டுருக்க. ஆரம்கோ உன் மூளை இப்போ மட்டும் வேலை செய்யுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது. இங்கே ஆயிராவோ, இங்கே பாருங்கள் எவிடன்ஸ்லாம் எங்கள் அப்பா மேலே எதிராக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எந்த எவிடன்ஸ் எங்ககிட்ட நீங்கள் காட்டவே இல்லையே, நாங்கள் அதை ப்ராப்பராக பார்க்காம எப்படி
அதெல்லாம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவோம், அங்கே பேசுங்க அப்படின்னு ஜெயப் சொல்லிவிட்டு அப்படியே ஐராவை நகர்த்தி விட்டுட்டு இப்போ அப்படியே உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போக அப்படியே 7 பேர் கூட அவங்க கிளம்பி போகிறத நீங்கள் அப்படியே அழுதுட்டு நிற்க உங்கள் அம்மா ஒரு பக்கம் மயங்கி விழுங்குறாங்க. ஓடி போய் அவங்கள தாங்கி பிடிக்கிறீங்க. ஸ்வீட்டி பயத்தை பள்ளி மாதிரி செவுத்தில் ஒட்டிக்கிட்டு நிற்கிறா. அவள் எந்த இதுவும் பேசலை, அவள் அப்படியே தான் இருக்கா. இந்த பெரியப்பா இருக்கார்ல, அவர் மட்டும் தான் கத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் வந்துட்டு ஏம்மா இப்படி அழுதுட்டு இருந்தால் வேலைக்காகுது, வாங்க நம்ம போய் வக்கீலை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்கள வந்துட்டு யாரையாவது கூப்பிட்றேன், நீங்கள் வந்து யாரும் போகல, சின்ன பசங்களாக இருக்கீங்க, 100 1000 தான், நாங்கள் வரோம் பெரியப்பா போகலாம் அப்படின்ட்டு போய் ஒவ்வொரு வக்கீல்கிட்டே அலையா எல்லாருமே வந்துட்டு கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு எடுக்க பயப்படுறாங்க. ஏன்னா காலேஜில் வந்து ட்ரக்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கேர்ள்ஸ் அப்யூஸ் பெரிய கேஸு, இதில் பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு யாருமே வந்துட்டு இந்த கேஸை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. உங்கள் அப்பா வலுவாக மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அழுகியாக தாங்கலை. அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்தால் அம்மா வந்துட்டு எதிர்பார்ப்போட அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்ட்டு அம்மா மயக்கத்துலேருந்து தெரிஞ்சு தான் அந்த வேலை அந்த இதை தான் கேட்டுட்டு பெட்லேருந்து எழுந்து ஓடி வராங்க. 100 1000 ஒன்றும் சொல்ல முடியாமல் நிற்க, எங்கடி உங்கள் அப்பா அப்படின்ட்டு அவங்க கதற பெரியப்பாவோ அப்படியே அவங்களை வந்துட்டு ஹக் பண்ணி அழாதமா அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் வந்துட்டு அவரை தள்ளிட்டு என் புருஷ அப்படின்ட்டு அப்படியே கதறி கதறி அம்மாட என்ன பதில் சொல்கிறதுன்னு உங்களுக்குலாம் தெரியவே இல்லை. முழிக்கிறீங்க ஆளுக்கு. இப்போ உங்கள் ஆளுங்களுக்கு கால் பண்ணுறீங்க, கால் போகுதே தவிர எவனும் எடுக்க மாட்டேங்கிறான். நீங்கள் இப்போ 3 பேரும், அதாவது ஹயாங் லைன் கூட கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் மேக்னா லைன் சும்மா இருக்க மாட்டோங்கிற மாதிரி நீங்கள் சாரா கைரா 3 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டிலேருந்து அப்படியே வந்துட்டு இவனுங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. பட் ஆனாங்க எங்கே இருப்பானுங்க எதுவுமே தெரியல. அப்படியே ரோட ராய் மாதிரி அழிஞ்சிட்டு வீட்டுக்கு வர ஐரா மட்டும் ஜெயோப்பா கரெக்டாக வந்துட்டு எங்கே இருப்பான்னு கணிச்சு அந்த இடத்துக்கு போய் நிற்கிறா. இவளுக்கு மட்டும்தான்டா நம்ம அக்கா பெற்றதுலேயே மூளை அதிகம் அப்படின்னு ஜெயப் சொல்ல, ஆள் தானே போய் சமாளி அப்படிங்க, இவளை சமாளிக்கிறது தாண்டா பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப்போ இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு மூஞ்ச ஒரு மாதிரி விருப்பாக வச்சுட்டு வந்து கேட்க, எங்கள் அப்பா எங்கே அப்படிங்கிறா. உங்கள் அப்பாவை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவோம், அப்போ வந்து பேசு போ அப்படின்னு சொல்ல, முடியாது என் அப்பா இல்லாமல் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு ஐரானிக்கா. லூஸ் அடி நீ, உங்கள் அப்பா நான் ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், சும்மா லூஸ் மாதிரி வந்து பேசிட்டு இருக்க, அதான் சொல்கிறேன்ல கோர்ட்டில் மீட் பண்ணலாம் போடி அப்படின்னு சொல்லிட்டால, முடியாது அப்படின்னு அவ்வளோ சண்டைக்கு நிற்க. அப்போ வந்து சுகா ஏமா அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருக்க. இங்கே தாராவும் 100 வந்துட்டு வந்துடுறாங்க. ஸோ ஐராவை காணோன்னு தேடிட்டு வந்தவங்களும் அங்கே ஐராவை வந்து வெளியே தள்ளிட்டு இருக்கதை அவள் அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு இவங்க ஓடி வந்துடுறாங்க. வந்து ஐரா அப்படின்னு பிடிச்சிட்டு தாராவும் அப்படியே சுகா கிட்ட, உங்ககிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கல அப்படின்னு அப்படியே அழறா. அவளும் வந்து பாவமாக இருக்கு. இல்லடி அது அப்படின்னு ஏதோ சொல்ல வர சுகா டக்குன்னு வந்துட்டு அப்படியே ஜெவ போட்டு என்னடா பண்ணுற காரியத்துக்கு எடுத்துறாது அப்படிங்கிற மாதிரி கையை பிடிக்க. அவருக்கும் அவள் அழறாடா அப்படின்னு இருக்கு. அப்போ ஜிமின் அவள் அழுதா நீ உப்பு போட்டு கொடுக்கு மூட்டு உள்ளப்படா அப்படின்னு சொல்லி சுகாவை தள்ள டே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆயிரம் அங்கே வர அப்படி 100 வந்துட்டு எங்கள் அப்பா ப்ளீஸ் விட்டுருங்க, அவர் அப்படி பண்ணுற ஆள் இல்லை அப்படியே எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர் எப்படி கெஞ்சுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம் வெறுப்பேற்றி விட்றான். அவளும் வந்துட்டு செம்ம கடுப்பாகிறா. அப்போ ஜின்னோ வந்துட்டு அங்கே ஏண்டா அப்படிங்க அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி எல்லாரும் நடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அவளால் ஏற்றுக்க முடியல. நாங்கள் என்ன ஒன்று நடிச்சு ஏதாவது தப்பு பண்ணிட்டு விட்டுட்டு ஓடி நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்க, அப்படின்ட்டு அப்படியே 100 நிமிஷம் ஆடி போயிடா. இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணேன் இல்லைன்னு சொல்லலை, இப்போயும் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் இது வேறு, இது கேஸ், இது கோர்ட்டுக்கு வரும், அங்கே பேசுங்க அப்படின்ட்டு அவர் அப்படியே வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறைய 3 பேத்தையும் துரத்தி விட்டுறாங்க. அப்படியே அழுகையோட ஐரா அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறா. கேட்டை பிடிச்சிட்டு அப்படியே உடம்பு பொடியாக நிற்க. ஜெயோப்புக்கோ ஐயோப்பா இவளை எப்படி சமாளிப்பேனே தெரில, கஷ்டம்தான் அப்படின்னு சுகா சொல்கிறான். அது என்னமோ உண்மை தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அங்கே 100 தாராவும் அவளை இழுக்க முடியாமல் ஒரு வழியாக வீட்டுக்கு இழுத்துட்டு வர. அம்மாவும் அழுது ஒரு பக்கம், எல்லாரும் அப்படி தான் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கீங்க. பெரியப்பா ஒரு பக்கம் இருக்கிற எல்லா வக்கீலையும் போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இப்படியே அவங்க ஒரே நாளில் எல்லாம் மாறி போய் அவங்க காலேஜை பற்றி நாராக கிழிச்சு கேஸ் இது வேறு நியூஸில் வேறு அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல எல்லோரும் யோசிக்கலாம், எப்படா பெத்த பிள்ளையவே அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே வாங்க போகலாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. உங்கள் அப்பா வந்துட்டு கோர்ட்டு கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி முகத்தை மூடி அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு எல்லோரும் செம்ம கடுப்பாகிட்டு உங்கள் அப்பா மேலே முட்டை தக்காளின்னு அடியே எழுந்துட்டு என்ன அடிக்கிறாங்க, ஏன்னா உன் பிள்ளைங்களை இப்படி பண்ணுவியாடா, நீ எல்லாம் மனுஷனடா அப்படி இப்படின்னு சும்மா வந்துட்டு எஜுகேஷன் படிப்பு எவ்வளோ பெரிய விஷயம், கல்வியை கொடுக்குறன்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்கேடான்னு சொல்லி போட்டு அவங்க அப்பாவை போட்டு எல்லாம் வாழ்னு கத்தி திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அவ்வளோ வீட்டில் குழந்தை நிறுத்தி கொஞ்ச நேரத்தில் அப்படியே மூஞ்ச ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியுது அங்கே இடத்துல இருந்தது உங்கள் அப்பாவே இல்லை, உங்கள் அப்பா இல்லை, அது பெரியப்பா. ஸோ அந்த ஆளோ நான் இல்லை, என் தம்பிக்கு மேலே என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அந்த ஆள் கதறிட்டு இருக்க. யோ கதறாத இரு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்ல. அந்த ஆள் அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. என்ன நீ தான் அங்கே இருக்கணும், எங்கள் மாமனை நேக்காக கொத்தி விட பார்த்தல அப்படின்னு ஜின்னு சொல்ல. அந்த ஆள் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு தான் இருக்காரு.
என்னடா உன்னை அப்படியே விட்டுருவோன்னு நினச்சியா? உன்னை தூக்கத்துக்கு தாண்டி நாங்கள் பொறுமையாக இருந்தது அப்படின்னு ஜேப் சொல்ல, அப்போ சுகாவோ நான் நேற்று நடந்தெல்லாம் மறந்துடுச்சா அப்படின்னு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் எல்லாரும் ஃபீல் பண்ணிடுவேன், இவர் மட்டும் தானே போய் வக்கீல தேடிப்பார். அப்போ அப்படியே வந்துட்டு நம்ம மேக்னா லைன் 3 பேர் சேர்ந்து நல்லா தூக்கிட்டு வந்து அப்படியே வீட்டில் கட்டி போட்டிருப்பாங்க. அங்கே அப்படியே உங்கள் அப்பா வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்ததும், தம்பி நீயாடா என்ன கடத்தின அப்படிங்க. சி வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே பொலின்னு அவங்க அப்பா அடியை போட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கடுப்பாயிட்டு அவர் கன் எடுத்து ஷூட் பண்ண போக ஜெயப் வந்து, ஐயோ மாமா இவர் இப்போ தான் தெரியுது ஐரா எவ்வளோ கூப்பிட்றான்னு அப்படின்ட்டு ஓடி வந்து கண்ணை பிடிக்கிட்டு, யோ மாமா சும்மாரியா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லிட்டு இருக்கா. விடுங்க மாப்பிள்ள, இவனை விடக்கூடாது, இவன் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கான் அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, இந்த கோல்மால் வேலை எல்லாம் பார்த்தது உங்கள் பெரிய பங்காரம் தான். நல்ல மாதிரி வெளியில் வேஷம் போட்டுட்டு காவியை கட்டிட்டு எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்திருப்பான். ஆக்சுவலி இது ஏன் பண்ணியிருப்பான்னா, அவனுக்கு உங்கள் அம்மா மேலே ஒரு கண். உங்கள் அம்மாவை தான் அவன் ஃபஸ்ட்டு லவ் பண்ணியிருப்பான். உங்கள் அம்மா அவனை லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவனோட தம்பி, அதாவது உங்கள் அப்பாவை லவ் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவனும் எவ்வளவோ வந்துட்டு உங்கள் அம்மாவை அடையத்துக்கு வேலை பார்த்துருப்பான். பட் உங்கள் அம்மா வந்துட்டு அவன்கிட்டலாம் மசியல. அவங்களுக்கு வந்துட்டு உங்கள் அப்பாவை மட்டும் தான் பிடிச்சிருக்கும். அதனால் அவங்க என்ன தான் இந்த ஆள் வந்துட்டு உருகி மருகி பேசி அதை இதையும் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணலாம்னு நினச்சாலும் அவங்க வந்துட்டு இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு மேலே அவன் வாய் விட்டே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது செருப்புலேயே அடிப்பேன், என் புருஷன் மட்டும் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளை இதுக்கு மேலே என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா உன்னை பற்றி உன் தம்பிகிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டவும் தான் அந்த ஆள் வந்துட்டு மறைமுகமாக நீ வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அவங்க சந்தோஷமாக இருந்து 7 குழந்தைங்களை பெற்றுக்கிட்டா சும்மா இருப்பாரா? வைத்தறிச்சல் தாங்கலை, உங்கள் அம்மாவை மறக்க முடியல, பழி வாங்கணும், அந்த வெறி, தம்பியை இந்த மாதிரிலாம் மாட்டி விடணும் அப்படிங்கிற வெறி. ஸோ அதெல்லாம் நாள் போக்கில் ரொம்ப பயங்கரமாக மாறி இப்போது இத்தனை வேலையும் பார்த்துருப்பாரு. வந்துட்டு அவர் எல்லா சொத்தும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நேக்காக விலகிக்கிற மாதிரி விலகிட்டு காவியை எடுத்துக்கிட்டு எல்லா பக்கமும் போகிற மாதிரி. ஆனால் அவர் எந்த கோயில் குளத்துக்கும் போக மாட்டார், இங்கே தான் சுற்றுறது. காலேஜில் இருக்கிற எல்லாத்தையும் பணம் கொடுத்து தான் பக்கம் அப்படியே வந்துட்டு, அதாவது சொத்தை வந்துட்டு வேணாங்கிற மாதிரி முன்னாடி சொன்னாலும் ட்ரஸ்ட்டு நடத்துகிறா அது நடத்துகிறேன்னு உங்கள் அப்பா கிட்ட அப்படியே தனித்தனியாக பணத்தை வாங்கி கோவிலுக்கு போகிறல அங்கே அதை அன்னதானம் பண்ணணும், இதை பண்ணணும்னு அவரும் வந்துட்டு தான் அண்ணன் தானேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, கணக்கில் அடங்காக பணத்தை கொடுத்துட்றது. அண்ணன் வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட வந்து அடிக்கடி கேட்கக்கூடாது. இதுவே அந்த ஆளுக்கு ஒரு இதாக போய் அந்த பணத்தெல்லாம் வச்சு ஆளுங்களை அங்கே இருக்கிற காலேஜில் இருக்க பாதிப்பத்தை தனக்கே வந்துட்டு வேலை செய்கிற மாதிரி வாங்கி அந்த கேண்டீன் ஆகட்டும், காலேஜை சுற்றி எல்லா பக்கமும் வந்துட்டு தான் ஆளுங்களை வச்சு தான் வந்துட்டு இந்த மாதிரி வேலையிலலாம் ஈடுபட்டிருப்பார். இதுக்கு எல்லாமே பக்காவாக எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்கள் அப்பா கிட்டே தானே பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு எல்லாமே உங்கள் அப்பா செஞ்ச மாதிரி எவிடன்ஸை ஃபுல்லாக அவர் பக்கம் திருப்பிட்டு அவங்கள வந்துட்டு குடும்பமாக சேர்ந்து வந்து இது பண்ணோம். அதுலேயும் மேற்கொண்டு அவங்க பண்ணது என்னென்னா, அடுத்த வந்துட்டு ஃபராவை கடத்தணும்னு நினச்சது, அதுக்கப்புறம் தாராவை கடத்தணும்னு நினச்சது. இந்த இடத்துல தான் இவங்களுக்கு ரொம்ப டவுட் வந்திருக்கும், அது எப்படி பெத்த பொண்ணு. ஏன்னா மொதவே வந்து அவனுங்க உங்கள் அப்பா மேலே ஒரு டவுட்டில் இருந்திருக்கும், இந்த காலேஜ் அவரோடதுனால அவர் தான் அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் இருந்தவனுங்க நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இப்படி ஃபராவும் தாராவும் டார்கெட்டாக வரும்போது இவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்லா உள்ளே போய் தேடும்போது ஸ்வீட்டி கிட்ட வந்துட்டு கொஞ்சம் நாளாக ஒரு இது இருந்திருக்கும்ல, அவர் பெரியப்பா வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாற்றம். அவள் வந்துட்டு அதை ஃப்ரைடே கிட்ட மறைக்காமல் கால் பண்ணி சொல்லியிருப்பா. இந்த ஆளை வந்துட்டு அவள் பார்த்துருப்பா, ஏற்கனவே வந்து மியா சொல்லியிருப்பா, இந்த ஃபவுண்டருக்கு அவருக்கு ஒரு அண்ணன் இருக்குது, அந்த ஆள் பண்ணுற வேலை தான் இதுன்னு. மியா எப்படியோ அதை கண்டுபிடிச்சிருப்பா. அதனால தான் மியாவுக்கு ஓவர் ப்ரெஷர் போட்டு அவள் செத்து போயிருப்பா. இதெல்லாம் ஸ்வீட்டிக்கு தெரியுமோங்கிற டவுட்டில் தான் அவளையும் வெளியே வர வைக்கணுங்கிறதுக்காக இவர் பார்த்துட்டு இருந்திருப்பார். ஸோ இப்போ திடீர்னு வந்து ஒரு வீட்டிலே நிற்கவும் இவன் ரொம்ப பதறி போயிடுறா, எதுவும் தன்னை பண்ணிடுவாரோங்கிற பயம். அதனால் ஃப்ரைடே கிட்ட அவள் அப்போவே எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஸோ இவனுங்க எல்லாமே இந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி எல்லா எவிடன்ஸையும் பக்காவாக இருந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த ஆளை பிடிக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் இதானாலும் எஸ்கேப் ஆயிடுவான்ல, அதனால் இவனை விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு உங்கள் அப்பா அரெஸ்ட் பண்ணுற மாதிரி போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவனையும் நேக்காக தூக்கிட்டாங்க. உங்கள் அப்பா எந்த தப்பும் செய்யாதனால தான் தைரியமாக வந்திருப்பாரு. ஸோ அவரும் இதெல்லாம் கேட்டு அப்படியே கதறி அலறாரு. அவரால் நம்பவே முடியல, தான் அண்ணன் இந்த அளவுக்கு ஒரு துரோகம் பண்ணணும். அவனை வந்து அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்த்துருப்பாரு. அதையும் தாண்டி தன்னோட பொண்டாட்டி மேலே ஆசைப்பட்டது இல்லாமல் பிள்ளைங்களெல்லாம் நாய அப்படின்னு உன்னை நல்லவன் நினச்சி நடுவிட்டுக்கிட்டா என்னடா பண்ணி வச்சிருக்க, தான் நாயை குளிப்பாட்டி நடுவிட்டில் வச்சாலும் அதோட புத்தியை காட்ட தானே செய்யணும், செருப்பை கழட்டி அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தது கோர்ட்டு சீனு. ஸோ அவங்க அப்பா இப்போ எத்த உள்ள வராரு வந்து, இந்த நாய் என் அண்ணங்கிற பேரில் இத்தனை பண்ணியிருக்கு, அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் அப்படின்னு அவர் எவிடன்ஸை சப்மிட் பண்ண. ஸோ எல்லாமே வந்து நம்ம பாய்ஸ் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கொடுக்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் 7 பேத்துக்குமே நிம்மதியாக இருக்குது. அப்பாவும் இந்த நாயை பார்க்கறதுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. உங்கள் அம்மானா கோர்ட்டே வந்துட்டு அவமதிச்சாலும் பரவாயில்லன்ட்டு எகிரி குதிச்சு கோர்ட்டுக்குள்ளே போகிற எங்கள் அக்கா இல்லை பாரு, அவங்களும் வந்துட்டு சிஐடி ஆகணும்னு சொல்லிட்டு நல்லா படித்தவங்க தான், ட்ரைனிங்லாம் எடுத்திருப்பாங்க. அதுக்குள்ளே லவ் வந்து அப்படி ஓடி வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ள போக நீங்கள் 7 பேருமே அம்மா அப்படின்னு பார்க்க அவங்க அந்த கூண்டுக்குள்ளே போய் அவன் ஆளை பிடிச்சி இழுத்து சும்மா செருப்பை கழட்டி நல்லா 4 சாத்தி காரி மூஞ்சிலே துப்பிட்டு, ஏன்னா மனுஷனா உன்னை ஏன் லவ் பண்ணல இப்போ தெரியுதாடா, நீ ஒரு எச்சாடா. ஆனால் அவர் அப்படி இல்லை,
உன் கூட போய் எப்படி தான் அவர் பிறந்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு செருப்பா காலில் மாட்டிக்கிட்டு அவங்க வெளியே போக அந்த சீனை கோர்ட்டே பேனு தான் பார்க்குது. அந்த அளவுக்கு ஜட்ஜை கொஞ்சம் நேரம் ஸ்டன் ஆகிட்டானா பார்த்துக்கோங்களேன். அப்புறமா அவரை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, போய் உட்காருங்க அப்படின்னு அவங்கள மிரட்டி விட அப்புறம் அவங்க வந்து உட்காந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு நீங்களாம் அம்மா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவ்வளோ வெறிடி எனக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவுக்கு சிரிப்பே வருது. உங்கள் அம்மாவோட இந்த துருத்தனத்தில் தான் அவங்க லவ் பண்ணி கல்யாணமே பண்ணியிருப்பார். ஸோ வந்துட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்க இப்போ வந்துட்டு இவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இவர் பண்ணதெல்லாம் தப்பு, எல்லா தப்புக்கும் எவிடன்ஸ் இருக்குது, பக்காவாக யார் யார் இதில் உடம்பு பட்டிருக்காங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஸோ வந்துட்டு இந்த சஸ்பீஸியாக ஒருத்தன் போயிருப்பான்ல அவனையும் பிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேர் மாட்டியிருப்பானுங்களே. ஸோ எல்லாரையும் சப்மிட் பண்ண எல்லாருமே இந்த ஆளோட கைக்கூலின்னு தெரிய வருது. ஸோ எங்கெங்கேருந்து எப்படி எப்படி வாங்கி சரக்கெல்லாம் டீல் பண்ணார், பொண்ணுங்க எத்தனை பேர் வராரு பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாமே வந்து ஸ்வீட்டியும் ஒரு கட்டத்துக்கு மேலே தைரியமாகி அவளும் வந்துட்டு தனக்கு நடந்தது தான் ஃப்ரெண்டுக்கு நடந்தது, அவளுக்கு எதுவும் நடந்திருக்காது, அவள் ஃப்ரெண்டுக்கு நடந்ததை வச்சு பயந்துட்டு இருந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. ஒரு வழியாக அந்த கேஸ் முடியுது. உங்கள் அப்பா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அவரை கோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணது. பெரிய பணத்துக்கு உள்ளே போட்டு அந்த அளவுக்கு கடுங்காவல் தண்டனை, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்துட்டு ரெட்டை ஆயுள் தண்டனையே கொடுத்துட்றாங்க. ஸோ வந்துட்டு இன்னும் அவர் வயசு என்ன சொல்கிறது சாகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். ஸோ எல்லோரும் அப்படியே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. உங்கள் அப்பா அப்படியே வெளியே வராரு, ஹக் பண்ணி உங்கள் அம்மா அழறாங்க, நீங்களும் சுற்றி ஹக் பண்ணிகிட்ருக்க. இப்போ அப்படியே 7 பேர் வந்து நாங்களும் இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க 7 வித்தி நீங்கள் 7 பேரும் கண்டுக்கவே இல்லை. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, அந்த வருத்தம் தான். ஸோ வந்துட்டு உங்கள் அம்மாவோ தம்பிங்களா அப்படின்னு ஹக் பண்ணிக்க, நீ என்ன தம்பி தொம்பின்ட்டு வா அப்படின்னு உங்கள் அம்மாவை பிடிச்சி இழுக்க, ஏண்டி அப்படின்னு பார்க்க நூறாவோ மா இவங்க கிட்டலாம் பேசாத, இத்தனை வருஷம் எப்படி இருந்தோம் அப்படியே இருப்போம். இல்லடி அவனுங்க என்ன அவனுங்க பேசாமல் வா, நான் எவ்வளோ கெஞ்சினேன் தெரியுமா, ஏதாவது மனசு இறங்குனாரோ அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரா செம்ம கடுப்பாச்சே இப்போ மாதிரிக்கா அத்தாடி அப்படின்னு அது இல்லை அப்படின்னு அவங்க கிட்ட வர பதிலே பேசாமல் சுகாவும் வந்துட்டு அப்படி தாராவை அதை சொல்கிறது அப்படின்னு கைப்பிடிக்க மூடு கையை அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு யாருமே யார்ட்டையும் பேச மாட்டேன்னு அப்படியே திரும்ப சாராவோ அப்படியே ஜேகேவை முறைக்க ஒருத்தி முறைச்சே அப்படின்ட்டு பெண்ணா அப்படின்னு கையை பிடிக்க கையை விடுங்க எதுக்கு பிடிக்கிறீங்க, உங்கள் அப்பா வெளியே தானே கொண்டிருக்கோம், உன்னை உள்ளத்துக்கு வச்சோம் ஓவராக பண்ணுறீங்க, சரி அதுக்கு என்ன பண்ணணும், இது ஒழுங்காக பேசலாமே, நம்ம 2 பேத்துக்குள்ளே பிரேக்கப் ஆயிடுச்சு மறந்துட்டிங்களா அடி சாரா கேட்க அப்படி தூக்கி வாரிப்படுது, எதே பிரேக்கப்பா அடியே அது பொண்ணே இல்லடி, இதோ எங்கள் அண்ணங்காரண்டி அவனை தாண்டி கட்டி பிடிச்சிருந்தேன், நீ லூஸு மாதிரி ஏண்டி எப்படி பண்ணுற அப்படின்னு எவ்வளோ தான் வந்துட்டு சாரா கிட்ட சொல்ல நினச்சாலும் அவ்வளோ மூஞ்சை திருப்பிட்டு பேச முடியாது, நமக்குள்ளே பிரேக்கப் அடிட்டு போக அப்படியே ஜிமின் ஒரு பக்கம் கயிறாவை அடியே நீயாவது பேச அப்படி நான் மாமன்டி மரியாதை கொடுறீ அப்படின்னு மாமாவது மயிராவது போடா அப்படின்னு சொல்லிட்டு கயிறா போக இது மயிரா நான் இப்படி சொல்லிட்டா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா அழைக்கிறப்ப பார்த்துக்க அப்படியே வந்துட்டு ஆரம்பங்க சிரிச்சு நிற்க என்னடா சிரிக்கிற அவனுக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு கேட்க இல்லை உன்னையாவது மயிருண்டா என்னை அவள் என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு ஃபரா ஒரு குழந்தை அது என்னத்தை சொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லிட்டு இருக்க ஆளும் அப்படி தானே அப்படின்னு ஜெயப் கேட்க அது என்ன உணவு தான் அவளே கோவப்பட்டுட்டாளேடா அப்படின்ட்டு இருக்க ஏடா சாதாரணமாக இருக்குது எங்கள் ஆளுங்களே இப்படின்னா ஆள்லாம் எப்போவுமே ரௌத்திரமாக இருப்பாளே அப்படின்னு ஐராவை பற்றி ஜெயப்படி கேட்க என் பாடுதான்டா ரொம்ப திண்டாட்டம் அப்படின்னு அவரே தன்னை நினச்சி கவலைப்பட்டிருக்கா ஜின்னும் அந்த நூறாவை மட்டும் என்ன சமாளிக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஆமாம்ல அதை மறந்துட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே உங்கள் அப்பா உங்களெல்லாம் வந்துட்டு காலைல ஏற்றிட்டு வந்து மாப்பிள்ளைங்களா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கேட்பிக்க அட மாமா இது எங்கள் கடமை, சரி லவ் பண்ணி அக்கா ஓடி வந்துட்டா அதனால் பேச்சுவார்த்தை இல்லாமச்சு நீங்கள் மறுபடியும் வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க எங்கள் அண்ணங்கார நாய் இருக்கான்ல அந்த நாயால் தான் ஏதோ அவன் வந்து உங்களை பார்த்தானா அவனை அடித்து விரட்டிட்டீங்க அப்படி இப்படின்னு சொன்னானா அவன் மேலே ஒரு பாசம் இருந்தனால திருப்பி அந்த குடும்பத்துக்குள்ளே வரவே கூடாதுன்னு நானாக நினச்சிட்டு இப்போ தான் தெரியுது அந்த நாய் நான் ஒட்டவே கூடாதுன்னு இப்படி பண்ணியிருக்குது, சாரி மாப்பிள்ள அப்படின்னு கேட்க இட்ஸ் ஓகே மாமா எங்களுக்கு அக்காவும் உங்களுக்கு பார்க்கணும் ரொம்ப, பட் எங்கே போனீங்க என்னன்னு தெரியாதனால தான் நாங்களும் அப்படியே விட்டுட்டோம், சரி இப்போ தான் சேரணுன்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்க மாமா, கண்டிப்பாக வர மாப்பிள்ள, இப்போ அத்தை மாமா மேலே அவங்களுக்கெல்லாம் எந்த கோவமும் இல்லை, அதுவும் இப்படி 7 லட்டு மாதிரி பொண்ணு பேத்து வச்சுருக்கீங்க, பேத்திங்களை பார்த்தா ஃப்ளாட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்ல சரி மாப்பிள்ள அப்போ வரேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் ஆடுது. அப்புறம் ஒரு வழியாக அவருக்கு சமைச்செல்லாம் போட்டு நீங்கள் உங்கள் தம்பிங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்களான்னு உங்கள் அம்மா கேட்க அதெல்லாம் சூப்பராக பார்த்துக்கிட்டானுங்க, நம்ம நாளைக்கே உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா குசியாக இங்கே 7 பேர் மூஞ்சிலையும் பல்ப் எரியாமல் அப்படியே ஆஃப் ஆகிடுது. வீடியோ வந்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சனால நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டிங்க. அவங்க அம்மாவை இப்போ வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு ஃப்ரைடேவோ அவளோட வந்துட்டு அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்கும். ஸோ வந்துட்டு அதை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கான். பாடுறா கொடுத்து வச்சேன் எங்களுக்கு தான் டீலில் நிற்கிது, சீக்கிரமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனாக போய் ஊருக்கு போகிறான். ஸ்வீட்டி வந்து கல்யாணம் பண்ணி நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு எப்போவுமே கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுன்ட்டு அவன் கல்யாணம் பண்ணியே கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கான். இங்கே வந்துட்டு நீங்களாம் அவங்க கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணுறீங்க, அப்போ கூட இவங்க முகரக்கட்டையை பார்க்காம மூஞ்சி திருப்பிட்டு தான் போகிறீங்க. ஸோ வந்துட்டு இந்த கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்க, நீங்களும் வந்துட்டு நீங்கள் போங்க நாங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டீங்க. இவனுங்களும் உங்களை விடுறதா இல்லைன்னு இங்கே வந்துட்டாங்க. ஸோ 7 பற்றியும் அக்கா தூக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு வர அப்படியே 7 பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்க, நாங்கள் முறப்பு அப்படின்னு கார் விட்ட சின்ன அப்படியே குருவே நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை,
என்னம்மா பண்ணுறது, அது இன்வெஸ்டிகேஷன்னா அப்படி தான். உங்கள் அப்பா தான் தப்பானவர்னு உள்ளே கொண்டு போய் வச்சோம், கொண்டு வந்து நம்மளை வெளியில் அதையே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் உனக்கு மாமன்ஸ், அதை மரியாதையோட பேசுங்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் மட்டும் டீ போடலாமா அப்படின்னு ஆயிரா கடுப்பாயிட்டு பார்க்க ஜியோப்போ அவளை ஹிப்போட ஹோல் பண்ணி புரிஞ்சுக்கொடி அப்படின்னு இழுக்கிட்ட தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறா. ஸோ அப்படி தான் ஒவ்வொருத்தரை கெஞ்சிக்கிட்டாலே அவங்களும் மிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அப்படியே தாத்தா பாட்டிக்குனா அவ்வளோ சந்தோஷம். பேத்திங்களை இப்போ தானே பார்க்குறாங்க. ஸோ கடாக்கு எடுத்து அப்படியே வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர மொத்த குடும்பமாக ஜாலியாக பேசி அவ்வளோ பெரிய டைனிங் டேபிளில் எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்க, பக்கத்தில் ஜோடியாக உட்காந்துருக்க. அவங்களுக்கு கண்ணே நிறைஞ்சு போச்சு. அப்போ தாங்கவங்க கையை அப்படி பிடிக்கா, நீங்கள் அவனை அப்படி முறைச்சி பார்க்க, என்ன மறுப்பு அப்படிங்கிறான். நீங்களும் எனக்கு புதுசாக இருக்குது என்ன இல்லை, உன்னை அப்படியே பார்த்துட்டு இப்படி பார்த்தா ஏதோ யாரோ வேறு யார் கூட தப்பு பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்குன்னு நான் பொம்பளை வயசை மட்டும் சுத்த முடியுமாடி அப்படின்னு கேட்குறான். நீங்களும் வந்துட்டு அப்படின்னு மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. அப்படியே பேசுடி அப்படின்னு நான் ஒரு பக்கம் கொஞ்சிட்டு இருக்கேன். இப்போ அவங்க அம்மாவோ என்னாச்சு, ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுருக்கீங்க, இப்போ அவங்க வந்துட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல, அட பாவத்தே அப்படின்னு பார்க்க அவங்க அப்பா சிரிச்சிட்டு, சரி என் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு நீங்கள் அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டீங்க. ஆனால் இப்போ அவங்க கோவமாக இருக்காங்க, அவங்க கோவம் தணிச்சா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. ஸோ வந்துட்டு ஒரு வழியாக அவங்க எல்லாம் அவங்கள வந்துட்டு அமைதிப்படுத்த பார்க்குறாங்க. அவங்களுக்கு கோவம்லாம் இல்லை, வருத்தம் தானே. ஸோ கொஞ்சம் நாளே கோவம் போயிடுச்சு. இருந்தாலும் வேணுக்குனே அவங்கள பண்ணிக்காமல் சுற்றிட்டு இருக்கா. ஜேகேனா வந்து அப்படியே வந்து சாரா முன்னாடி, ஏண்டி உனக்கு ஏதோ ஓவரால ஒரு பொம்பளைய கூட வச்சுட்டு சும்மா சுற்றிருந்தா கூட ஒரு கோவப்படுறது ஞாபகம் இருக்குது, ஏண்டி இவன் கூட நான் சுற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயம் கேட்டா, டே என்னடா இருக்கிறா அப்படி பின்ன இங்கே பாடுறா, அவன் கூட சும்மா தாண்டா நீ வெறுப்பேற்றதுக்கு அதுக்கெல்லாம் பிரேக்கப் பண்ணிட்டாளிராடா மா, அதெல்லாம் நியாயமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இருக்கிற எல்லாத்துட்டையும் நியாயம் கேட்டுட்ருக்க. அவ்வளோ அப்படியே முறைச்சிட்டு மண்டையில கொட்டி எதை எங்கே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எல்லாம் ப்ரொஃபஸராடா உனக்கு வந்து அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரா திட்டிட்டு வெளியே ஓடிடா. அவளை போய் சமாதானப்படுத்துறேன் அப்படின்ட்டு பின்னாடியே ஓடி வந்தவனும் அவளை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி தூக்கி, ப்ரொஃபஸர்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லடி பண்ணாட்டி, போமாம்மா நான் பேச மாட்டேன். என்ன சொன்னேன், மாமான்னு சொன்னேன் அதானே நீ, ஐயோ கேட்கும் போதே செம்மையாக இருக்கடி முன்னாடி ஐயா அப்படின்ட்டு அவன் மூஞ்ச திருப்பிக்க, டேய் ஒன்றும் அளவுக்கு யாரும் இல்லடி, என் அண்ணன் நான் என்ன சும்மா உன்ட்ட டீஸ் பண்ணான்டி ப்ளீஸ் டி, அதுவும் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கடின்னு அன்றைக்கி நடந்ததெல்லாம் சொல்ல ஒரு வழியாக சாரா அப்படியே அமைதியாகிறா. அடுத்த நிமிஷம் அவள் இப்பெல்லாம் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பா ரொம்ப நாள் இவளை கிஸ் பண்ண முடியலன்னு கவலையில் இருந்தேன், இப்போ அந்த கவலையிலன்னு அவனுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்க. ஸோ வந்துட்டு அந்த ஜோடி ஒரு வழியாக ஒன்று சேர இங்கே வந்துட்டு நீங்களா மூஞ்சி திருப்பிட்டு போக தாயாங்கோ அடியே ரொம்ப பண்ணாதீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அழுகிற மாதிரி, ஐயோ அல்லாதடி அப்படின்னு கண்ணை தொடக்கி வரான். ஒன்றும் வேணாம் அப்படின்னு கையை தட்டி விட, ப்ளீஸ் டி அது நாங்கள் அப்படி ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் எப்படி சொல்ல முடியும், அதான் நான் இன்னைக்கு அவ்வளோ அழுதலை. நான் என்ன நினச்சேன் தெரியுமா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுற அளவுக்கு ஐயோ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, அந்த ஃபீலிங்ஸை வெளியே சொல்ல முடியாமல் நான் எவ்வளோ தவிச்சேன்னு எனக்கு தான் தெரியும், ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு அலறிங்க. புரியுதுடி சாரிடி அப்படின்னு, போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சி திருப்பிக்க, இது மாமாவா இது நல்லா இருக்கே அப்படின்னு அப்படியே ஹக் பண்ணுறான் பின்னாடிலேருந்து. அப்படியே உங்கள் கழுத்து வளைவில் அன்னைக்கு கிஸ் பண்ண உங்களுக்கு ஜிவ்வுன்னு இருக்குது. அவன் பொம்பளை கெட்டப்பில் இருக்கும் போது ஏன் நீங்கள் உருகுவீங்க, இப்போ சொல்லவா வேணும், அவன் மேலே அப்படியே சாஞ்சிக்க கோம் போயிடுச்சா அப்படின்னு அங்கே அப்படியே வந்துட்டு கண்ணத்தை வரச அப்படியே வந்துட்டு அவன் கேட்க நைட்டாக இருக்குது, அப்போ அதை போக வச்சுருவோம் அப்படின்னு அப்படியே திருப்பி உங்களை இப்படி கிஸ் பண்ண அப்படியே நீங்கள் சமாதானம் ஆக்குறீங்க. சமாதானம் இங்கே கைராவோ ஜீவி நான் முறைச்சி பார்த்துட்டுக்க, இப்போ என்னங்கிற யாருமே சொல்லலை தான், அதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்தா எப்படி, நான் உங்ககிட்ட எதுவும் பேசலையே அப்படின்னு மூஞ்ச திருப்பிக்கிறா. ப்ளீஸ் டி யாரும் சொல்லலைன்னா நீ என் பக்கத்தில் தானே இருந்த, ஒரு வார்த்தை ஏண்டி மாமான்னு சொன்னா என்னவா, எல்லோரும் எவ்வளோ அழகாக கூப்பிட்றாங்க, கேட்கறதுக்கே நல்லாயிருக்கு, நீ மட்டும் அதான் எல்லோரும் கூப்பிட்றாங்களா அப்புறம் நான் கூப்பிடணும், ப்ளீஸ் டி கூப்பிட்றி நல்லா இருக்குடி இது அப்படின்னு கேட்டு கெஞ்சிகிட்டு இருக்கான். இப்போ நான் மாமான்னு கூப்பிடணுமா இல்லை உங்ககிட்ட பேசணுமா, ரெண்டுமே தான், ஏதாவது ஒன்றா தான் பண்ண முடியும். ஐயோ படுத்துறியடி, தெரியாமல் பண்ணிட்டடி ப்ளீஸ். அது எப்படி தெரியாமல் பண்ணியிருப்ப, பக்கத்தில் தானே அந்த ஒரு வார்த்தை சொல்லியா நீ, இப்போ என்ன இதை சொல்லாமல் இனிமேல் ஒன்று செய்யக்கூடாது அவ்வளோதானே, இனி அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் டி காமெடி ஒன்றி அப்படின்னு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்க, விடு மாமா விடு அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன சொன்னேன் அப்படின்ட்டு ஆசையோடு அவளை அப்படியே பார்க்க, அவள் அது மான்னு சொல்லி முடிக்கல, ஒரே வார்த்தையில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொருத்தரை சமாதானப்படுத்த, சுகாவை பார்த்து அப்படி தாரையாக கண்ணில் தண்ணி வடியுது, அடியே சும்மாவே வாட்டர் ஃபால்ஸை ஓப்பன் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொட்டு, போமாம்மா பேசாது, நான் வந்து அப்போ அவ்வளோ அழுதல்ல, ஓண்டா என்னடி பேசுகிறா ஒன்றும் புரியல அப்படின்ட்டு அழுவத்தை நிறுத்திட்டு பேசுறீ அப்படிங்கிறான். அதான் சொல்கிறேன் அன்னைக்கு அழகே நிறுத்து அப்படிங்க,
அன்னைக்கு அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கா. இவன் நிப்பாட்ட மாட்டான் அப்படின்ட்டு சுகாவோ அவளை இழுத்து அப்படியே கிஸ் பண்ண அப்படி தள்ள பார்க்குறா. அதுக்கு மேலே விடாமல் நீ பேசவே வேணாம் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இங்கே ஐராவோ மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்க ஜெயோவோ. மாடியோ மற்றவங்களெல்லாம் கூட சமாளிச்சிடலாம், ஆனால் இந்த காளியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். யார் காளி அப்படின்ட்டு ஒருத்தர் ஆஹா உனக்கு நல்லா பாம்பு காத்துடி. ஹலோ ரொம்ப பேசாதீங்க, எங்கள் அம்மாவோட தம்பி மாமாவாயிட்டிங்களேன்னு பேசாமல் இருக்கேன். மாமாவெல்லாம் எனக்கு ஆக வேணாம், எனக்கு அப்பா ஆகணும், அதுக்கு ஒரு சான்ஸ் கூட. ஜி என்ன எப்படி பேசுகிறீங்க? வேறு எப்படி பேசுவாங்களாம்? எத்தனை நாளைக்கு தான் நாங்களும் மொட்டை கட்டையாளே, அதுக்கு வேறு ஆளை பாருங்கள். அதில் ஆள் பார்த்தாச்சு, வேறு ஆள்லாம் வேணாம், இந்த ஆள் தான் வேணும் அப்படின்னு கோவமாக இருக்கிற அவளை இழுத்து மடியில் உட்காரக்கா. அவளை மூஞ்சி திருப்பிட்டே இருக்கா. உன்னை அப்படின்னு அப்படியே இழுத்து கிஸ் பண்ண திணறி அடிக்கிறா. 2 கையும் அப்படியே தூக்கி மேலே பின் பண்ணி பிடிச்சிட்டு ரொம்ப ஊற பண்ணுறடி அப்படின்னு அவரோ அடக்கிட்டு இருக்காரு அந்த திமிர்காரியை. இங்கே ஜின்னை பார்த்து நூறா அப்படியே முறைச்சிருக்க. நான் முறப்பு அப்படின்னு கிட்ட வராரு. பேசாதீங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலைல்ல. அப்படி என்னடி, நாங்களே அண்டர் கவர் ஆப்ரேஷன் வந்தோம், சொல்ல முடியல அப்படியே. இது ரொம்ப தான் அப்படின்ட்டு அவ்வளோ சரி இப்போ மட்டும் என்ன பேச வந்துட்டீங்க, எதுவும் பேச வேணாம் அப்படின்னு கோச்சிட்டு போக. இது பாருமா, எல்லாரை விட நீ பெரிய பொண்ணு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குன்னு நினச்சேன். எது இப்போ எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறீங்களா? அது அப்படி சொல்லலை, நீ புரிஞ்சுக்குவேன்னு நினச்சேன். அன்றைக்கி கூட என்னோடய கார்டை நீ தானே எடுத்த, அப்போ கூட பார்க்கல, அதை நான் சரியாக கவனிக்கலை. ஆனாலும் ஒரு டவுட் இருந்தது, இப்போ தானே தெரியுது சரியான ஃப்ராடு. எது நான் ஃப்ராடா? அடியே நான் சிஏ தீதி, ரொம்ப முக்கியம், என்னவா வேணா இருந்துட்டு போங்க அப்படின்ட்டு அவள் மூஞ்ச திருப்பிட்டு போக. ப்ளீஸ் தி புரிஞ்சுக்கடி அப்படின்ட்டு அவள் முன்னாடி வந்து நிற்க. அவளோ அப்படியே வந்துட்டு திரும்பிட்டு நடக்க. உன்னை பேச்செல்லாம் உங்கள்கிட்ட வேலைக்காகாதி, நீ வீச்சு தான் அடிக்கிற மாதிரி அவளையாக அவர் தூக்கிட்டு அப்படியே ஒரு ஓரங்கட்ட என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவ்வளோ பார்த்துற. என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு, ஐயோ அம்மா அப்பா தங்கச்சிலாம் இருக்காங்க. யார் இருந்தால் என்ன, நம்ம தானே கட்டிக்க போகிறோம். யார் சொன்னா உங்களெல்லாம் நான் கட்டிக்க மாட்டேன் அவன்ட்டெல்லாம் யாரும் கேட்கறதில்ல, நீ எனக்கு தான் அப்படின்ட்டு அவரும் இழுத்து அவளை கிஸ் பண்ண. அவளும் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவரை தள்ள பார்த்துட்டு அதுக்கப்புறம் அழுகியோட அவரை ஹக் பண்ணிவிட்டு ஏன்டா சொல்லலை மாமா அப்படின்னு அடிக்கா. சரிடி சரிடி அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்க. எங்கள் ஆரம்பம் அப்படியே எல்லாரும் வந்துட்டு பயந்து நடுங்க இது கோவமாக இருக்கிறாங்க. பட் ஃபரா மட்டும் நம்ம ஆரம்பம் பார்த்து பயந்து இந்த ப்ரொஃபஸரே நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படின்ட்டு, ப்ரொஃபஸர் மாமா என்ன பார்க்குறீங்க அப்படின்ட்டு முழிக்கிறா. இல்லை எல்லோரும் கோவப்படுறாங்க, நீ கோவப்பட மாட்டா அப்படின்னு கேட்க. எனக்கும் கோவம்தான், ஆனால் அதை விட பயம் அதிகமாக இருக்கே அப்படின்னு சிரிச்சுட்டு ஆரம்பிக்க சிரிப்பு வந்தது. ஃபராவை இங்கே வா அப்படின்னு கூப்பிட. நான் வரலப்பா, மொதல் ப்ரொஃபஸர் இப்போ சிஐடி ஆஃபீஸர் கண்ணுக்கு என்ன எடுத்து ஷூட் பண்ணிட்டீங்கன்னா அடி பாவி, இப்படி அதுக்குன்னு இப்படி தூரத்தில் நிற்பியா? நான் வரல, எங்கேயா இருக்க, எது வந்தாலும் சொல்லுங்கள். இது சரி அப்படின்னு அவர் அப்படியே ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி எடுத்து வைக்க. பயந்து பின்னாடி நடந்து அப்படியே செவத்தில் மட்டும் நிற்க. கிட்ட வந்து காதுகிட்ட எப்படி தூரத்தில் இருந்தால் குடும்பம் நடத்தினா குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு ப்ரொஃபஸர் பேசுகிற பேச்சா? இப்போ நான் ப்ரொஃபஸர் அடி ஓ மாமா உன்னை கட்டிக்க போகிறவன் அப்படின்னு அப்படி அழுத்தமாக ஆழமான ஒரு கிஸ் பண்ண. அவ்வளோ அப்படியே உருகி போகிறா. என்ன கட்டிக்குவீங்களா அப்படின்னு அழுகையோடு கேட்குறா. கட்டிக்காமல் தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேனா? இல்லை நான் கொஞ்சம் தத்தி, பரவாயில்ல, எனக்கு படிப்பு வராது, பரவாயில்ல, அப்போ எனக்கு சமைக்க தான் பிடிக்கும், நோ ப்ராப்ளம், எனக்கு சமைக்கவே தெரியாது அப்படிங்கிறாரு. அப்போ நான் உனக்கு ஓகேவா? நீ எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறம் ஏன் கிட்ட சொல்லலை அப்படின்னு அவ்வளோ ஆரம்பிக்கா. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தானு. அது அண்டர் கவர் ஆப்ரேஷன்மா, சொல்ல முடியல ப்ளீஸ், இதுக்கப்புறம் அதை பற்றி சொல்லாமலாம் இருக்க மாட்டேன், நீ தான் பொண்டாட்டியாச்சே அப்படின்னு கிஸ் பண்ணி அவளை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக 7 பேரும் வந்துட்டு ஓகே ஆகிட்டிங்க. ஸோ வந்துட்டு அப்படியே கையை கொடுத்துட்டு வந்து உங்கள் அப்பா அம்மா முன்னாடி நிற்க. அவங்களும் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மான்னு பார்த்து என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்க்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்கும் செம்ம ஹாப்பி. ஸோ ஒரே மேடையில் 7 பேத்துக்குமே கல்யாணம் நல்லா கிராண்டாகவே பண்ணுறாங்க. எப்படி ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அழகாக வந்துட்டு கிராண்ட் வெட்டிங்கு. ஸோ வந்து நல்லா வந்துட்டு அந்த வெட்டிங்கை என்ஜாய் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆள் அழகு ஹனிமூன்னு ஹாப்பியாக லீவ் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. உங்களுக்கு தெரியல இவனுங்களோட ஹனிமூன்லாம் ரேர் அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் கிளம்பி 2 நல்லா திருப்பி வர சொல்லி ஒரு கேஸு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு உங்களை கூப்பிட நீங்களாம் ருத்ரகாலியாக மாறிக்கிறீங்க. பூங்கடா நீங்களும் உங்கள் வேலையும் அதே கட்டிட்டாளுங்க, நாங்களாம் உங்களுக்கு இதே இல்லை. இன்னொரு தடவை ஆப்ரேஷன் எல்லாம் கிளம்புனீங்க, அப்புறம் உங்களுக்கு அண்டர் கவர் ஆப்ரேஷன் நாங்கள் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு மிரட்டா. ஆத்தாடி அடிட்டு அவனுங்களோ சரிடி இதுதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு சொல்லி கெஞ்சி வந்துட்டு ஊருக்கு கூட்டிகிட்டு வரானுங்க. ஹனிமூனை என்ஜாய் பண்ண முடியாது, செம்ம கடுப்பில் இருந்தாலும் கிடைக்கிற கேப்லலாம்
கெடா வெட்டுவோங்கிற மாதிரி நம்ம பாய்ஸை அப்பப்போ வந்து உங்களை கொஞ்சி கெஞ்சினதில் அப்படியே வந்துட்டு எல்லோரும் கன்சீவ் ஆகுறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் காலேஜ்லாம் ஒரு வழியாக முடிச்சிட்டிங்க. முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறீங்க. அப்படியே வந்துட்டு 7 பேர்த்தையும் அப்பா அம்மா வந்து தாத்தா பாட்டின்னு நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு நல்லபடியாக குழந்தையும் பிறக்குது. எப்பிலாக் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சாரா கைரா 3 பேரும் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக நீங்களாம் இப்போ இன்ஜினியர் ஆகிட்டீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பில்டிங் கான்ட்ராக்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ 3 பேரும் ஒன்றா தான் வந்துட்டு ஒரு இது ஆஃபீஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் வந்து ஒரு இந்த கான்ட்ராக்ட் விஷயமாக பேசுகிறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ அது முடிஞ்சு சின்னதாக ஒரு ட்ரீட் மாதிரி ஸோ ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ண வந்துட்டு அங்கே ஃபுட்டை கொண்டு வந்து வச்சது வேறு யாரும் இல்லாமல் ஜிம்மின் தான். அவனுக்கு ஏதோ வந்துட்டு சீக்ரெட் மிஷன். ஸோ வந்துட்டு அவன் எப்படிக்கா கைரா வந்துட்டு அவனை போய் பார்க்க அவன் யாரோ மாதிரி கண்டுக்காம தான் சாப்பாடெலாம் வச்சுட்டுருக்கா. கைரா வந்து இப்போ செகண்ட் டைமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ வயிறு நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவளுக்கு பாடி டீஹைட்ரேட் ஆகக்கூடாதுன்னு ஜூஸ்லாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதை தான் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கா. அவனை அப்படியே புத்து பார்த்துட்ருக்கா. சரி ஏதாவது அண்டர் கவர் ஆப்ரேஷனாக இருக்கும் எதுவும் பேச வேணான்னு கைரா என்ன தான் அமைதியாக இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்கலாம் விட மாட்டாங்க. நான் சும்மா இருந்தாலும் இந்த சண்டால சிரிக்கிங்க சும்மா இருக்க மாட்டாளுங்க மாதிரி அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே ஜிம்மினா வா செம்மையாக இருக்காண்டி அவன் சவன் மாதிரியே இல்லை அப்படி இப்படின்னு பேச இங்கே கைராக்கு மூக்கில் அதெல்லாம் புகை வருது. உங்களுக்கும் சாராக்கும் சிரிப்பு வந்து ஓ புருஷனை தாண்டி சைட் அடிக்கிறாங்க தெரியுது மூடுங்க அப்படின்ட்டு அவள் செம்ம கடுப்பில் ஜிம்மினா வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் கவனிச்சிக்கிறேன். சர்வன் தானே அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணானா இவனை அவர் யூனிஃபார்ம் தாண்டி போட்டிருக்காரு நீங்கள் போடுங்க அப்படின்ட்டு கைரா கடுப்பில் இருக்கா. கிளைண்ட்டோ என்னாச்சு மேடம் ஒன்றும் இல்லை முடிஞ்சுன்னா கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டே கத்தி விட அப்படி நீங்களும் சாரா வந்தால் சமாளிச்சு வராம்பி இவன்ட்டி அவர்கிட்ட போய் கோவத்தை கட்டுற எனக்கு இருக்குது அந்த கொள்ள பயலுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கீங்க. ஓரா பண்ணாதடி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அப்படியே அக்கடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல எதை பார்க்க சொல்கிறா அப்படின்னு திரும்பினா இங்கே தாங்க மட்டும் இல்லை இந்த வாட்டி ஜேகேவும் பொம்பளை கேட்டப்பில் தான் அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கானுங்க. ஸோ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அவங்க கூட 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. இது யார் சக்களத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாராவும் எடுத்து அப்படியே என்னமோ என்ன சொல்லுவாங்க வரிஞ்சு கட்டிட்டு கிளம்புறீங்க சண்டைக்கு. கைரா இப்போ தெரியுதா அவளுக்கு வந்த ஆரம்ப தெரியும் அன்னைக்கா ஜிம்மி நீங்கள் உள்ளே வந்துடணும் பொண்டாட்டி காதில் போக வந்து அந்த நினப்பு வந்து சிரிப்பு வருது இவளுக்கு எவ்வளோ பொசசிவ் அப்படின்ட்டு ஆத்தாடி இப்போ அவனுங்களை பார்த்தா இதுங்க ரெண்டும் அப்படின்னு நினைக்கும் போதே 2 பேரும் முறை மறைச்சிட்டு ஜேகேவையும் அப்படியே தாங்கி முறைச்சி பார்த்து உங்கள் 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயாங்கிக்கும். இந்த பக்கம் ஜேகேவை சாராமல் இருக்க ஜேகே ஒட்டியே நீ எங்கடி இங்கே வந்தாங்கிற மாதிரி அது சாரி மேடம் நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் வரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாலும் விடுற மாதிரி இல்லை. இப்போ மூடிக்கிட்டு எழுந்திரிச்சு வரல டொப்பாகி பழம் பறந்துடும் அப்படி நீங்கள் காதிக்கிட்ட போய் தாங்கிட்ட சொல்ல அவனும் ஐயோ அடியே இன்வெஸ்டிகேஷன் டி சொதப்பி வச்சிடாதடி ப்ளீஸ் கிளம்புடி அப்படின்னு காலைல விழுகாது குறைய கொஞ்ச நாளும் முடியாது அப்படின்ட்டு இப்போ நீ வரல அவ்வளோதான் அவளுங்க பார்வையே சரியில்லை உன்னை அப்படியே மேயிற மாதிரி பார்க்குறாளுங்க. அவனுங்க அதுக்கு மேலே இவளுங்களாவது சக்காலத்தினா அவனுங்க யாரா சக்காலத்தனுங்க அப்படின்ட்டு சாராவோ ஜேகே சட்டையை பிடிச்சிட்டு இருக்க அவனும் உடைய கையறி எல்லோரும் பார்க்குறாங்க முடியாது அவன் பார்வையே சரியில்லை காம பார்வையாக இருக்குது என்னோட நினச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு ஒழுங்காக்கி போயிடும் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஜேகே ஊற்றுட்டேன். இந்த மாதிரி தாங்க இந்த பக்கம் சொன்ன அறிவில்லை போ அப்படின்னு சொல்லி திட்டி விட அவனுங்களுக்கும் இன்வெஸ்டிகேஷன் முக்கியம் ஸோ கெடுத்து விட்டுறீங்களோன்னு விரட்டி விட செம்ம கடுப்பில் அங்கேருந்து தெரிஞ்சவங்க மாதிரி இருந்ததுன்னு பேச வந்தோம் கிளம்புறோம் அப்படின்னு அவங்களுக்கு டவுட்டே வராத மாதிரி பேசிட்டு 2 பேரும் அங்கேருந்து போகிறோம். அவ்வளோ ஆத்திரம் 2 பேத்துக்கும் கோவமாக தாங்கலை. இங்கே அதுக்கு மேலே கைராக்கும் புகஞ்சிட்டு இருக்கு. அவன் நம்மளை கண்டுக்காமல் எல்லா பக்கமும் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு சில பிள்ளைங்களாம் வந்து அவனை பக்கத்தில் உரசிக்கிட்டு பேசுறதுலாம் பக்கம் அவளுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. இங்கே நீங்கள் அதுக்கு மேலே கடுப்பில் அப்படியே 3 பேரும் இவங்களுக்கு வீட்டில் வச்சு கவனிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப 3 பேரும் திருன்னு முடிக்கிறானுங்க. இன்றைக்கி வீட்டுக்கு போனால் நமக்கு அவ்வளோதான் கைமாதான் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இங்கே அப்படியே வந்துட்டு ஐராவோ அப்படியே ஜேஹோப்பை முறைச்சி தள்ளிகிட்டு இருக்கா. ஏன்னா அதே மாதிரி தான் அவளும் வந்துட்டு ப்ரொஃபஸர் தானே ஒரு காலேஜுக்கு வந்துட்டு ஒரு கூப்பிட்டுருப்பாங்க கெஸ்ட் லெக்சராக. ஸோ வந்துருப்பா அதுக்கு தான் அங்கே பார்த்தா இவன் வந்து டான்ஸ் டீச்சராக இருக்கான். அது மட்டும் இல்லை பிள்ளைங்களாம் அவனை சுற்றி நின்றுட்டுருக்க கையை பிடிச்சலாம் அடுத்து பார்த்தோன்னா அவ்வளோதான் கொதிச்சு எழுந்துட்டா. அப்படியே உடனே இல்லையாடா அவங்களுக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி பொண்டாட்டி வச்சுட்டு பண்ணுற வேலையாது அப்படின்னு உனக்கு பின்னாடி பண்ணாதாண்டி தப்பு பாரு 1000 வாட்டி உனக்கு சொல்லியாச்சு இது ஒரு அண்டர் ஆப்ரேஷன் அப்படின்னு அவன் சொல்ல வா உனக்கு நான் ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணி விடுறேன் அப்படின்னு அவன் கடுப்பாக அடியே அப்படின்னு கையை பிடிக்க தட்டி விட்டுட்டு இதே ஒரு பழப்பாக போச்சு எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்க பின்னாடி சுற்றுறது கேட்டால் அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் சொல்லி சாவடிக்கிறானுங்க அப்படின்னு அவளும் புலம்பிக்கிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டில் கொடுமைன்னு கோயிலுக்கு போகலாம். அங்கே 2 குடும்பம் ஜிங்கின்னு அடிச்சிங்கிற மாதிரி இங்கே ஜின்னும் வந்துட்டு ஃபராவும் சமைச்சிட்ருக்காங்க. அது அவங்களோட ஜோடியான அப்படியே நூறாவும் ஆரமும் கோலவெறியோட கவனிச்சு அப்படியே பார்த்துட்டு முறைச்சி நிற்கிறாங்க. அவங்களுக்குலாம் அவ்வளோ ஆத்திரமாக வருது. ஏன்னா என்ன தான் வந்துட்டு உறவு முறையில் வந்துட்டு அவங்க மாமா ஏதோ தங்கச்சி மாதிரி குழந்த மாதிரி தான் ஃபராவை பார்க்குறான்லாம் புரிஞ்சாலும் நம்மளை விட அவள் கூட நிற்கிறாளே அப்படிங்கிற ஒரு கோபம் ஜின்னோட
ஜின்னோட பையனும் டாடி மம்மி அவங்கள மாச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் போட்டு கொடுக்க ஜின்னோ ஆத்தாடி பேய் எப்போ இங்கே வந்துச்சு அப்படின்ட்டு இன்னொரு அம்மா அப்படின்னு திரும்ப மூடுங்க அப்படின்னு அவள் பேகு பறந்து வந்து விடுவது கேட்ச் பிடிச்சிட்டு என்ன வரும்போதே டார்லிங் ரொம்ப ஹீட்டாக இருக்கீங்க போல கூலாக கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு வந்து ஜூஸ் பண்ணிட்டு உங்களை எத்தனை வாட்டி சொல்கிறது வீட்டில் ஃப்ரீயாக அந்த எனக்கு கால் பண்ணுங்கன்னு அதெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சமயக்கட்டு அவள் கூட ஜாலியாக இருக்க பிடிக்குது என்கிட்ட பேச கூட உங்களுக்கு டைம் இல்லைல்ல அப்படின்னு நூறாக வந்துட்டு வாழ் கத்த ஜின்னோ ஐயோ சூடாயிட்டாலே அப்படின்னு டே உங்கள் மம்மியோ கூல் பண்ணிடு எனக்கு தெரியாது டாடி அப்படின்னு அவனோட என்னடா நான் சமயம் பார்த்து காலை வாரி விடுறேன் நம்ம பொண்ணு எங்கே அவள்கிட்டயாவது ஐடியா கேட்கலாண்டா பொண்ணும் டாடி நீங்கள் பண்ணது தப்பு அப்படிங்குது சுத்தம் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு ஆற மாய்ஸ்சரைசர் பார்த்து ஃபராவோ இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு வந்து வாயில் வைக்க அவனும் வந்துட்டு அதை மெண்டும் முழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் அவளை முறைச்சி பார்க்க நல்லா இல்லையா அதெல்லாம் நல்லாயிருக்கு இது தாண்டி நல்லா இல்லை ஏன் என்னாச்சு இதுக்கு என்ன கொஞ்சம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு அவ்வளோ ட்ரெஸ்ஸாக தான் சொல்கிறான் சுற்றி பார்க்க அது இல்லை ஏண்டி அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் எனக்கே எப்போயாவது தான் டைம் கிடைக்குது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா எப்போ பார்த்தாலும் இந்த கிச்சனை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்க ஐயோ சந்தேகப்பட்டீங்களா அவரும் எனக்கு மாமா தானே யாரையும் சந்தேகப்பட்டா என் கூட அவனுக்கு இருக்கணும்னே தோணாதில்ல போ அடி சொல்லிட்டு தன்னோட ட்வின் பேபிஸ் 2 பேர்த்தையும் தூக்கிட்டு வாங்க செல்லம்ஸ் நம்ம போய் விளாட்லாம் மம்மி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவேன் எது வேஸ்ட்டாக ஃபரா குடுக்கணும் ஓடி போய் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு அப்படின்னு அப்படியே ஆரம்பம் மறைச்சு பார்க்க ஹக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆசையாக சமைச்சான் அப்படின்னு அவன் ஒரு வழியாக அவனை வந்துட்டு காம் பண்ணேன் அவனும் சிரிச்சுட்டு 2 குழந்தைங்களோட அவங்க செட்டில் ஆகிறாங்க இங்கே ஜின்னும் போனாட்டி வந்துட்டு சமாதானப்படுத்த பிள்ளைங்க 2 ஐடியா கொடுக்குன்னு பார்த்தா அவரையும் சேர்த்து கவுத்து விட்டு மாட்டி விட்டுட்டுருக்குங்க 2 ஒரு வழியாக வந்துட்டு 100 அடிலாம் வாங்கி ஜின்னோ வந்துட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்க இங்கே வேகமாக ஐரா உள்ள வர ஜெயப்பு பின்னாடியே வந்துட்டார் அப்படி அவன் பசங்களா டாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு 2 பசங்க அவங்களுக்கு ஸோ ஓடி வராங்க ஐராவும் வந்துட்டு போய் படிக்கிற வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லி அவனுங்க மேலேட்டேன் என் மேலே உள்ள கொத்தாயின்ட்டு அவனுங்க மேலே கட்டுற அப்படின்ட்டு அவர் வந்து என்ன இப்போ பண்ணிட்டான் அப்படின்னு பின்னால் ஹேக் பண்ண தொலை போங்க அப்படின்னு அப்படி குத்துதான் டாடி நல்லா அடி வாங்குறீங்க என்னாச்சு நீங்கள் பெரிய ஆஃபீஸர்னு பந்தாவா சொல்லுவீங்க மம்மிக்கிட்ட அடி வாங்குறீங்கன்னு சிரிக்கா இல்லை நேரம்டா அப்படின்ட்டு அவரை போடுங்கடா வெளியே அப்படின்னு விரட்டி விட்டுட்டு பொண்டாட்டியை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு ஸோ இங்கே சுகாவை வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு வரா அதை பார்த்ததும் குட்டீஸ்லாம் அவருக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் ஸோ 2 மம்மி அங்கே டாடி அப்படின்னு காட்ட இந்த டேடியா அப்படின்னு தாராவோ யாராவது இருக்கும்டா அப்படின்ட்டு ஏதோ கேர்ள் கூட நிற்கிறனால அது சுகா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லா பாருங்க அது டேடி தான் அப்படின்னு குட்டீஸ்ங்க சொல்ல டேடியா அப்படின்னு திரும்பி பார்க்குறா பார்த்தா சுகா தான் அவ்வளோதான் அவளுக்கோ எது சொக்கலத்து யாரடி நீ அவ கூடிய கையை பிடிச்சி நிற்கிற அந்த மனுஷா அப்படின்ட்டு சமக்கம் வருது ஆனால் மூலையில் ஒரு பக்கம் ஏதாவது அண்டர் கவர் ஆப்ரேஷன் இருக்குமா போய் கெடுத்து விட்டோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு தோணுது இருந்தாலும் வந்துட்டு சமக்கம் வருது எப்படி ஏன் முன்னாடி இப்படி இன்னொருத்தையை கட்டி பிடிச்சி நிற்கலாம் அப்படின்னு செம்ம கடுப்பாகுது பப்ளிக்கில் அத்தனை பேர் பார்க்குறாங்க அறிவில்லை அப்படின்னு சரி நடிப்புனாலும் ஒரு அளவுக்கு தானே உங்கள் அப்பா நடிப்புன்னு சொல்லியே நல்லா கட்டி பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் 2 டேடி அப்படின்னு ஓட பார்க்க 2 கையில் பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே இழுத்துட்டு தாரா வந்து அப்படியே இழுத்துட்டு வெளியே வர சுகா அதை வந்து கவனிச்சிடாரு ஓரக்கல்ல ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே பேசி அவளை அங்கே கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு தாராவை நீ எங்கடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேக்கெலாம் கையில் வாங்க பார்க்க அவ்வளோ கொடுக்காம மறைச்சிட்டு உங்கள் வேலையை போய் பாருங்கள் தோ அவளை தடவுற வேலை அப்படின்னு சொல்ல பிள்ளைங்க முன்னாடி என்ன பேசுகிறா அப்படின்னு சுகா கோவப்பட தாரா கழுகியே வர மாதிரி இருக்குது தானே என்ன பார்த்தா மட்டும் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவள் வீட்டுக்கு வர பின்னாடியே அந்த மனுஷன் கெஞ்சிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வர தள்ளிட்டு 2 லேடிஸு பின்னாடி ஒரு பாய் வேற யார் நம்ம ஜேகே தாங்க ஜிம்மின்னு ஓடி வராங்க உங்களெல்லாம் தேடிக்கிட்டு தான் ஸோ அப்புறம் யாரா நீங்கள் எருமை மாடு மாதிரி ஓடுறதை நிமித்து பார்த்துட்டு ஆட நம்ம பார்த்தீங்களா இவனுங்க என்ன எனக்கு இந்த கேட்ட போட வீட்டுக்கு வரானுங்க அப்படின்னு பார்க்கும்போதே அவங்க நின்று விளையாண்டுட்டு இருந்தா அவனுக்கு பசங்களும் கூட அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் ஸோ வந்துட்டு டாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஓடி வருதுங்க அப்படியே வந்துட்டு மூஞ்சி பார்க்க டாடி மாதிரி இருக்குது ஆனால் இது என்ன டாடிக்கு சிஸ்டர்லாம் இருக்குதா ட்ரெஸ் எல்லாம் பார்க்க பொம்பளை மாதிரி இருக்குது அப்படின்னு மம்மி இங்கே பாருங்கள் டாடி மாதிரி யாரோ ஒரு லேடி வந்திருக்காங்க அப்படின்னு ஜேகே பொண்ணும் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கூட சாராவோ செம்ம கடுப்பில் மறைச்சி பார்த்துருக்கா ஜேகேவோ ஐயோ அப்பனையே இதுங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு வந்துட்டு ரிமூவ் பண்ண ஐயா சேம் பப்பி சேம் இந்த லேடி என்னமோ தப்பாக பண்ணுது அப்படின்னு ஜேகேவோட பொண்ணு 2 கண்ணு முடிக்கா அவனும் ஆட பாவீங்களா அப்படின்ட்டு அது நான் உங்கள் அப்பா தான்மா அப்படின்னு இருக்க தாங்க பசங்களும் அப்படி தான் அப்படி வந்துட்டு பார்த்துட்டு இருக்க அவனும் வந்துட்டு அது சொன்னல ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் அதுக்கேண்டா இந்த குளத்தில் ஓடி வந்தேன் அடிக்கிற மாதிரி எல்லோரும் பார்க்க அது இவங்க பார்த்துட்டு கோச்சிட்டு வந்துட்டாளுங்க அதுதான் சமாதானப்படுத்த ஏம்மா உங்களுக்கெல்லாம் தெரியும்ல அவனுங்கெல்லாம் சிஏடிஸ்னு இந்த மாதிரி சில பல நேரங்களில் நடக்கிறதா ஏம்மா இப்படி புரிஞ்சுக்கங்க அப்படின்னு வீட்டில் உள்ளவங்களாம் சொல்ல அதெல்லாம் ஓகே தான் என்ன இருந்தாலும் எங்கே முன்னாடி
அவங்க இன்னொரு பொண்ணுங்களோட இருக்கிறது எங்களால் எப்படி பார்க்க முடியும், அதுவும் இந்த இவன் இருக்கானே அப்படின்னு ஜிமின் அப்படியே பிடிச்சி கயிறா இழுத்து சரியான ஆள் இதான் நேரம்னா எல்லாத்தையும் வருஷம் நீ அப்படின்னு சொல்லிட்டு மொத்துன்னு மொத்த அவன் பசங்களும் சேர்ந்து மொத்த அவரே குடும்பமாக கலாட்டாவா ஜாலியாக இருக்குது. ஜிமினோ அடியே இல்லடி அவளுங்க வந்து மேலே வந்து நான் என்ன பண்ணேன், அந்த ஹோட்டலில் ஏதோ தப்பாக நடக்குதுன்னு சொன்னாங்க, அதை தெரிஞ்சுக்க தாண்டி போனேன் அப்படின்னு அவரும் விளக்கம் கொடுத்தாலும் கயிறா விடுற மாதிரி இல்லை. ஸோ ஒரு ஏற்கனவே ஒரு பையன் இருக்குது, இப்போ வயிற்றில் குழந்தை வேற வச்சுட்டு எம்மாடியோ குழந்தை வயிற்றில் இருக்குமா இப்படி டென்ஷன் ஆகாதமான்னு கூல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வழியாக எல்லாரையும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கூல் பண்ணிட்டு இருக்கா. நீங்களும் வந்துட்டு உங்ககிட்ட எவ்வளோ ஹாப்பியான நியூஸ் சொல்லலான்னு இருந்து தெரியுமா, என்ன நியூஸு அப்படின்னு அவன் பார்க்க இப்படிலாம் கேட்டால் சொல்ல மாட்டேன். சரிடி சொல்லுடி, என்னை பற்றி தெரியாதா, நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் இந்த கெட்டப்பை போட்டு திரியிற அப்படின்னு கடுப்பாகிறீங்க. நான் என்ன பண்ணேன், உங்கள் மாமா இருக்காரு அவர் பண்ணுற வேலை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்ல நான் என்னடா பண்ணேன் அப்பாடா அப்படின்னு மாட்டிவிட தாத்தா வேலையா, நான் அடுத்த டைம் சொல்கிறேன் உங்களுக்கு இனிமேல் இந்த கெட்டப்பும் வேணாம் ஒன்றும் வேணாம் முடிஞ்சு பாரு அப்படின்னு சொல்லி திட்டிருக்கேன். சரி விடு என்ன குட் நியூஸ் அதை சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சுகா வந்துட்டு இப்போ அப்படியே வந்துட்டு தாராவை அப்படியே ஏன்டி கோச்சிட்டு வர, அவனுங்களுக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தாண்டி எனக்கும், நான் சும்மா தாண்டி அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவள் கூட அப்படி இருந்தேன், உன்னை தாண்டி எனக்கு பிடிக்கும், உன்னை விட்டு அடுத்த போயிடுவேன் நான் அவ்வளோதான், நான் உனக்கு மாமா மேலே நம்பிக்கை. அப்படிலாம் இல்லை மாமா அப்படின்னு ஹக் பண்ணிக்க, மம்மி டாடி ஏமாத்துறாரு அப்படின்னு 2 குட்டீஸும் போட்டுக்கூட சுகாவோட பாவிங்களா நீங்களே போட்டுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அப்போ போங்கடா அதெல்லாம் இல்லை என் மாமா அப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு தாரா கட்டிப்பிடிச்சிக்க, இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தால் போதும்டா அப்படின்னு ஜின்னும் வராரு. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு நூறாவை சமாதானப்படுத்திட்டாரு. இந்த பக்கம் வராவும் அப்படியே வந்துட்டு ஆரமோட வெளியே வரா. ஸோ அப்படியே ஒவ்வொருத்தராக வந்துடலாம் நிற்க. ஜிம்மினும் ஒரு வழியாக பொண்டாட்டியை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இங்கே ஜேகேவோ வந்துட்டு உன்னை விட இந்த கெட்டப்பில் நான் செம்மையாக இருக்கல அப்படிங்கிற மாதிரி சாராவை வம்பிழுத்துட்டுருக்க. சிப்ப மூஞ்ச பாரு அப்படின்னு அவன் திட்டிகிட்டு இருக்கா. பசங்களும் வந்துட்டு என்ன டாடி கோலம் இது அசிங்கமாக இருக்கா அப்படின்ட்டு இருக்கா. அவ்வளோ கேவலமாட இருக்க, மேக்கப் போட்டது உங்கள் பெரிய பையன் அதான் இவ்வளோ கேவலமாக போட்டுட்ருக்கான், அவனை மட்டும் அழகாக கட்டணும்னு அப்படின்னு சொல்லி குடும்பமாக சிரிச்சிட்ருக்க. இப்போ தேங்காய் கிட்ட கையை பிடிச்சி என்னடி குட் நியூஸ் சொல்லு அப்படிங்க. அதை நீ கேட்டியே நமக்கு 5 குழந்தை வேணும்னு. ஆமாம் அதுக்கு அதில் 3வது டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். ஓஹோ என்னடி சொன்ன அப்படின்னு நான் அப்படியே ஆர்வமாக கேட்க, அது மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டுங்க. அப்புறம் வந்து டெஸ்ட் பண்ணதை காட்ட உனக்கும் சந்தோஷம் தாங்களே, நான் மறுபடியும் அப்போ போகிறேன் குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு குட்டீஸ்லாம் சந்தோஷப்பட மற்றவங்களாம் சிரிச்சிட்ருக்க. அப்படி வந்துட்டு தாங்கவங்களை தூக்கி சுத்த ஐயோ மாமா அப்படின்னுங்க பாதுற அவங்க அப்பா அம்மாலாம் வந்துட்டு அப்படியே தம்பி கீழே விட்டு ஆடின்னு அவங்க அம்மாவும் அப்படியே வந்துட்டு உங்கள் பாட்டியும் அப்படியே பார்த்துட்டா பிள்ளையே கீழே விட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவனும் கீழே விட்டு அப்படியே அவங்க 4 அப்படியே அழுத்தி கிஸ் பண்ணி லவ் யூ டி பொண்டாட்டி அப்படிங்க நீங்களும் லவ் யூ அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்க ஒன்றா உட்காந்து எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதும் அவங்கவுங்க ரூமில் அப்படியே வந்துட்டு குழந்தைங்களை தூங்க வச்சுட்டுருக்க. அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அப்படியே அழகாக அவங்கள ஹக் பண்ணி இங்கே பாருங்கள் 1000 நடந்தாலும் நாங்கள் சிஐடி அது உங்களுக்கு தெரியும்ல, எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் உங்களை விட்டு என்றைக்கும் போக மாட்டோம், நீங்கள் மட்டும்தான் எங்கள் லைஃப் அப்படின்னு சொல்லி 1000 ப்ராமிஸ் பண்ணி என்ன நம்பிக்கை கொடுத்தாலும் பழைய குரடி கதவை தொடங்கிட்டு நீங்கள் அப்பப்போ கோவப்படுறது நடக்கிற விஷயந்தான். ஸோ வந்துட்டு பொசசிவ்னஸ் இருக்க தானே செய்யும். ஸோ அந்த பொண்டாட்டிங்களுக்கே உண்டான சில நேரங்கள் கோவப்படுவீங்க, மற்ற நேரத்தில் அணைச்சி ஆறுதலாகவும் இருப்பீங்க. ஸோ ஹாப்பியாக எல்லோரும் அவங்கவுங்களோட இருக்க அப்படியே தாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது என்னை விட நீ தான் பொம்பளை கிட்டப்பில் அழகாக இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வடிப்பாவி அப்போ நான் அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டு கிட்ட வருவா அப்படிங்க சிப்போடா அப்படி வந்து எனக்கு மூடே வராது. எது மூடு வர முதல் கிஸ் பண்ணியா அப்படின்னு அவனும் கேட்க எப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் அப்படின்னு அவன் சொல்ல ஐயோ அப்படின்னு அவன் வாய் பார்த்தேன் அவனை இழுத்தவங்களை கிஸ் பண்ணேன். அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங். ஓகேடா இது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.